ஓகே, இப்போதான் வாய்ஸ் நான் பேசுறேன். மியூட்ல போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேட்ச்ல இருக்காங்க. வாய்ஸ் வாய்ஸ் கால் ஏதோ ஆக்டிவா இருக்கு குரூப்ல. ஆல்மோஸ்ட் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. நிறைய பேர் விசாரிச்சாங்க, பேமெண்ட் பண்ணாதனால இன்னும் ஹோல்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க அடுத்தடுத்து பேமெண்ட் பண்ண ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்முடைய கிளாஸ் எப்பவுமே வந்து ரெகுலரா 7:10க்கு ஆரம்பிக்கும். மார்னிங் வந்து 7 o'clockனு சொல்லி 7:10 அப்படிங்கிறது ஒரு கிரேஸ் பீரியட். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலையில் எழுந்துச்சு கொஞ்சம் வர்றதில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதனால ஒரு 10 மினிட்ஸ் வந்து கிரேஸ் பீரியட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா 7:10க்கு வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதனால 7:10க்கு வந்துடுங்க. இப்போ நான் லாஸ்ட் த்ரீ பேட்சஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி இது ஃபோர்த் பேட்ச் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த லாஸ்ட் த்ரீ பேட்சஸ்ல நான் பார்த்தேன் சில ப்ளஸ் மைனஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டா, அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய என்ன ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டா உங்களுக்கு அதை ஃபாலோ பண்றதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த டைமிங் வச்சிருக்கிறது காலையில எதுக்குன்னு சொன்னா உங்களை சிரமப்படுத்துறதுக்கு இல்லை. காலையில மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால நமக்கு வந்து அட்டென்ட் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்காக தான் நம்ம காலையில வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங். அது காலையில 7 மணிக்கு இப்போ சுபு தொழுதுட்டு காலைல அட்டென்ட் பண்ணணுமே அப்படி இப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் ஒன் மந்த்து தான். ஓகேங்களா? 1 மந்த்து தான் நம்ம, இல்லை 1 மந்த்து அதிகபட்சமா 1.5 மந்த். அதனால வந்து நம்ம இது பெருசா சிரமமா எடுக்க வேணாம். இதை அட்டன் பண்ணுங்க. ரெண்டாவது என்னன்னு சொன்னா நம்ம லாஸ்ட் த்ரீ பேட்ச்ல பார்த்தது லைவ் கிளாஸ் அட்டன் பண்றவங்க நிறைய கெயின் பண்றாங்க மீன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த வந்து குயிக்காக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதே கிளாஸஸ் வந்து ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் லைவ்ல இருக்கீங்க, மீதி எல்லாம் வந்து மேபி ரெக்கார்டிங்ஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரெக்கார்டிங்ஸ் இருக்குங்கிற தைரியம் வந்துச்சுன்னு சொன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சுஸ்தி உதல சொல்லுவாங்க. அதோட ஒரு நம்மளே ஒரு பொடுபோக்காயிடும். அதாவது ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல பார்க்கறதுக்கு தான் ரெக்கார்டிங்ஸ். ஏதாவது அவசரமா ஊருக்கு போயிடும், டிராவலிங்ல இருக்கும், இல்லைன்னு சொன்னா இது ஒரு ஒர்க்கு அதனால பார்க்க முடியலன்னா ரெக்கார்டிங்ஸ் வச்சுக்கலாம். இல்லை ஒரு தடவை பார்த்தோம் எனக்கு புரியல அப்படின்னா ரெக்கார்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய 70% ஆஃப் அந்த கிளாஸுடைய நாலேஜ் உங்களுக்கு கிளாஸ்ல கிடைக்கும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு புரியாத பட்சத்தில் நீங்கள் திரும்ப ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பார்க்கலாம். என்னோட சேர்ந்து சேர்ந்து நீங்கள் வந்து தியரி முடிக்கும் போது தான் ப்ராக்டிகல்ஸில் உங்களுக்கு டவுட் வந்தாலோ, ப்ராக்டிகல்ஸில் உங்களுக்கு செய்யறதுல வந்து ஏதாவது சிரமங்கள் வந்தாலும் உங்களுக்கு சரி பண்ணிக்க முடியும். சரிங்களா? நம்ம வந்து ஒரு 15 to 17 கிளாஸஸ் வந்து தியரி வைப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 கிளாஸ், அரௌண்ட் 10 கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் வைப்போம். இதில் வந்து எப்படி ஸ்டாக்ஸை வந்து ரியல் டைம் மார்க்கெட்ல இருந்து எடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு 1 வீக் நான் சொல்லி காமிப்பேன். ஓகேங்களா? 5 நாள். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு நீங்க இந்த சைடில் நீங்க ப்ரெசன்டேஷன் பண்ண ரெடியா நான் ஆகணும் அப்படின்னா இந்த தியரி பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சிருந்தா தான் இது உங்களால் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். புரியுதுங்களா? இது நம்ம வந்து பாதி வச்சுட்டோம், சரியா முடிக்கல அப்படின்னா இது உங்களால முடியாது. இந்த ப்ரெசன்டேஷன் உங்களால முடியலன்னு சொன்னா நீங்க லைவ் மார்க்கெட்ல போய் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ப்ரெசன்டேஷன் நீங்க வந்து எனக்கு முன்னாடி நீங்க சப்மிட் பண்ணல, அந்த நான் நீங்க பண்ணும்போது நான் கரெக்ஷன் ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்து நான் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க லைவ் மார்க்கெட்டுக்கு போகும்போது சிரமப்படுவீங்க. அதுக்காக தான் நம்ம அந்த ப்ராக்டிகல்ஸ் 1 வீக் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வரும். ஓகே, இதில் நீங்க ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டீங்க, எந்த கரெக்ஷனும் இல்லை அப்படின்னா நீங்க லைவ் மார்க்கெட்ல தைரியமா இறங்கலாம். இல்லை நீங்க இதை பண்ணல அப்படின்னு சொன்னா லைவ் மார்க்கெட்டுக்கு வர முடியாது. எப்போ நீங்க தியரி கம்ப்ளீட் பண்ணலையோ நீங்க ப்ராக்டிகல் செஷன்ஸ் பண்ண முடியாது. அதனால பெட்டர் ஆப்ஷன் லாஸ்ட் பேட்சஸ் இதுக்கு முன்னாடி நடந்த பேட்சஸ் நான் பார்த்ததுன்னா
லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண பாருங்க. ஓகே, அது ரெக்கார்டிங்ஸ் இருக்கே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஆயிரும், அப்படியே அடுத்து அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலான்ட்டு அசால்ட்டாக நம்ம விட்டுரும். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஓப்பன் எண்டட் செஷனாக இருந்தது. நேற்று ஓப்பன் எண்டட் செஷனில் நம்ம நடத்தின கிளாஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸை நம்ம நடத்துவோம். ஓகே, அதாவது நேற்று நடத்தியாச்சு. செகண்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஷரியா கம்ப்ளைண்ட்ஸை வந்து நடத்துவோம். ஓகேங்களா, ரெண்டாவது பார்ட்டில் வந்து நம்ம ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ் நடத்துவோம். இது வந்து ரெண்டு பார்ட்டாக நடத்துவோம், ஆரம்பத்தில் ஒன்று கடைசியில் ஒன்று அப்படின்ட்டு. ஓகே, ஆரம்பத்தில் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுவோம், ஷரியா உடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நம்ம சொல்லிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்க இருந்து எடுக்கணும் வைக்கணுங்கிறத கடைசியில் சொல்லுவோம். ஏன் கடைசியில் சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பற்றியான ஒரு முழு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நீங்கள் டீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் இது ஷரியாவுடைய இந்த கம்பெனி சொன்னாங்களே அது எங்கெங்க போய் எடுக்கிறது, எங்கெங்க பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் ஆரம்பத்தில் ஒரு கிளாஸ் மீன்ஸ் இன்னைக்கு தான் நான் நடத்தியிருக்கணும், இன்னைக்கு நான் நடத்தணும் அதை. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த ஷரியாவுடைய பார்ட் ஒன்னை நடத்த மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா இது ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ செஷன்ல நடத்திடும். ஓகேங்களா, செகண்ட் ஃப்ரீ செஷன்ல நம்ம ஃபுல்லா வந்து ஷரியா கம்ப்ளைண்ட்ஸை தான் நம்ம கவர் பண்ணோம். புரியுதுங்களா, காரணம் என்ன அப்படின்னா இன்கேஸ் நாளைக்கு வந்து அதை பார்க்கக்கூடியவங்க ஒரு 45 பேர் வந்து அந்த ஃப்ரீ செஷன்ல ஜாயின் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு சில பேர் நீங்க இதில் கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க, பெரும்பாலானவங்க ஜாயின் பண்ணல. இருந்தாலும் அவங்க ஷரியா பிரின்சிபல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்களோ இல்லையோ, அவங்க ஷரியா பிரின்சிபல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்க ட்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பிரயோஜனமாகும். ஓகேங்களா, அதனால தான் ஷரியா பிரின்சிபல்ஸ் எப்பவுமே வந்து செகண்ட் செஷன்ல நம்ம கம்ப்ளீட்டா நடத்தி கொடுத்துரும். செகண்ட் செஷன்ல கம்ப்ளீட்டா நம்ம நடத்தி கொடுத்துரும். அதனால இங்க நடத்த வேண்டிய தேவையில்லை. ஓகேங்களா, இன்கேஸ் நீங்க அதை பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னா அந்த ஃப்ரீ செஷன் வந்து இருக்கும், அட்மின் சைடில் இருக்கும். நீங்கள் கேட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஃப்ரீ செஷன் ரெண்டுமே வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நடத்திருப்போம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அட்டன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீ செஷன் டூவில் வந்து ஷரியா பிரின்சிபல்ஸ் நடத்திருப்போம். ஓகேங்களா, ஷரியா பிரின்சிபல்ஸ் வந்து ஃப்ரீ செஷன் டூவில் நடத்திருப்போம். இப்போ திரும்ப அதை நடத்தணும்னு சொன்னால் இங்கே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதனால நீங்கள் அந்த ரெக்கார்டிங்ஸ் வாங்கி பார்த்துக்கோங்க. அது எங்கே அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம கடைசியில் என்ன பண்ணுவோம்னா நடத்தும். ஓகேங்களா, லாஸ்ட் கிளாஸஸ்ல ஷரியா பிரின்சிபல்ஸ் பார்ட் 2 அப்படிங்கிறத நடத்தும். அப்போ அஃபிஷியலி நம்முடைய இன்னைக்கு கிளாஸ் வந்து ரெண்டாவது கிளாஸ் இருந்தாலும் மற்ற பேச்சஸ்ல நான் மூணாவது கிளாஸ் நடத்துறது தான் இன்னைக்கு நம்ம நடத்த போகிறோம். மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என் சைட்லேருந்து நான் செகண்ட் கிளாஸை நான் கன்சிடர் பண்ணுறேன். நடத்த போகிறது வந்து நம்ம மூணாவது கிளாஸ் என்ன நடத்துவோமோ அதுதான். ஓகேங்களா, அதனால் நம்ம ஆஸ் சூன் as பாசிபிள் நம்ம வந்து ரமலானுக்கு முன்னாடியே நம்ம தியரி கம்ப்ளீட் பண்ணிடலான்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, ரமலானுக்கு முன்னாடியே தியரி கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிறதா ஒரு பெரிய ஒரு போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும். ரமலானில் காலையில் நடத்த முடியுமாங்கிறது தெரியல. ஓகே, இந்த டைம்ல வைக்க முடியுமான்னு தெரியல, அது அந்த சமயத்தில் நம்ம பார்த்துக்கலாம். இல்லைன்னு சொன்னால் வேற ஏதாவது கன்வீனியன்ட் டைம் உங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம அதை மாற்றலாம். ஓகே, அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷரியா கம்ப்ளைண்ட்ஸுங்கிறது இருக்காது. ஷரியா கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னைக்கு வந்து என்னன்னு சொன்னால் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இட்ஸ் a பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நம்ம டைரக்டாக எங்கே போகிறோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு போகிறோம். ஓகே, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். பில்டிங்னா நான் பில்டிங்கை மீன் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஸ்டாக் வந்து எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து அடுத்து அதோட டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய ஸ்டாக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்ப்போம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ப்போம். அடுத்தது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். மூணாவது வந்து ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு, அதோடைய டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்கு, அது ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கீழே வருதா, இந்த மூணை பார்த்து தான் நம்ம எந்த ஸ்டாக்கும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, மற்றவங்க வந்து ரெண்டை மட்டும் தான் பார்ப்பாங்க. யாரு, முஸ்லீம் இல்லாதவங்க அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்ஸ் இருந்தால் போதும். நம்ம வந்து ஷரியா பிரின்சிபல்ஸும் சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், ஷரியா பிரின்சிபல்ஸையும் நம்ம சேர்த்து பார்ப்போம்.
சரிங்களா? இப்போ இந்த 3 விஷயத்த நம்ம பார்த்து தான் நம்ம டெக்னிக்கல் ஏதாவது ஒரு ஸ்டாக்க செலக்ட் பண்ணணும். அந்த வகையில நம்ம வந்து ஒரு 10 ஸ்டாக் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்டாக் தான் ஃபில்டர் ஆகும். இந்த 3 வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா. ஒரு சில ஸ்டாக்ஸ்ல ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும். சில ஸ்டாக்ஸ்ல டெக்னிக்கல்ஸ் வீக்கா இருக்கும். இல்ல இது 2ம் பாஸ் ஆகி வந்து அதுக்கடுத்து சரியான அடி வாங்கிடும். அப்போ வந்து ஒரு 10 ஸ்டாக்க நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா, அதுல வந்து 4, 5 நமக்கு ஃபில்டர் ஆயி கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப நம்ம இந்த 3 விஷயங்கள பார்த்து தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் உடைய செலக்ஷன் பக்கம் போவோம். இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஆரம்பிச்சிட்டோம். அதுல வந்து டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் வந்து போறோம். ஓகே. டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது என்ன? எத்தனை வகையான இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து ட்ரேடிங் ஆப்ஷன் எத்தனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன் ஜெனரல் வந்து 4 விதமான ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது என்ன? ஒரு லாங் டேர்ம்க்கு நீங்க போட்டு வைக்கிறது. ஓகேங்களா? 1 வருஷம், 5 வருஷம், ஓகே ஒரு 10 வருஷம், 20 வருஷம் இந்த மாதிரியான லாங் டேர்ம்க்கு நீங்க போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ட தான் லாங் அத தான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட்னு சொல்றோம். ஓகேங்களா? லாங் டேர்ம்க்கு நீங்க ஒரு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுதான் இன்வெஸ்ட்மென்ட். இதோடைய ரிஸ்க் கேட்டகரி என்ன? வெரி லெஸ் ரிஸ்கி. இவங்க வந்து மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்குலாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பயப்பட மாட்டாங்க. ஓகே. ஒவ்வொரு டிப்பையும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னு சொன்னா, லாஸ்ட் அக்டோபர்ல இருந்து ஓகே மார்க்கெட் வந்து டவுன் ஃபால்ல தான் இருக்கு. மார்க்கெட் எப்படி இருக்கு? லாஸ்ட் அக்டோபர்ல இருந்து டவுன் ஃபால்ல தான் இருக்கு. பர்ட்டிகுலரா இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுலேருந்து லாஸ்ட் 15 டூ 20 டேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப ஓவர் வாலடைல். ஓகேங்களா? ரொம்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா, கன்டினியூஸா வந்து ரெட் கேண்டில் வந்து கீழ இறங்கிட்டே தான் இருக்கு. லாஸ்ட் 8, 10 செஷன் பார்த்தீங்கன்னா, இப்படியே தான் இருக்கு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு, அவருடைய பாலிசிஸ், அவர் அமெரிக்கன் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு மத்த நாடுகள் மேல வந்து டாக்ஸ் போடுறது. மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி போயிருக்கும்போதே அவர் முன்னாடி என்ன பண்ணாரு, நாங்க வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸஸ் வந்து நாங்க போடுவோம். ஓகே. இப்ப இன்டர்நேஷனல் கவர்ன்மெண்ட் வந்து வாலடைல் அப்படின்னு சொன்னா ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, ஆட்டம் காட்டாது. இப்போ வந்து ஒரு கடல்ல கப்பல் போகுதுன்னா, கடல்ல வந்து அலைகள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? நார்மலா கப்பல் மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு புயலோ, பெரிய பெரிய அலைகளோ வந்தா கப்பலுடைய ஆட்டம் எப்படி இருக்கும்? அததான் வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா? ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கிறது தான் வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இன்டர்நேஷனல் இம்பாக்ட்ன்னு சொல்லி தனியா ஒரு கிளாஸஸ் நம்ம எடுப்போம். இப்போ மோடி கிட்டயே சொல்லிட்டாரு ட்ரம்ப், நாங்க வந்து டாக்ஸ் போடுவோம்ட்டு. அதனால லாஸ்ட் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா, திரும்ப ஸ்டாக்ஸ் இறங்குச்சு. கன்டினியூஸா இறங்கு. அப்ப இந்த மாதிரி இறங்கும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணிக்குவாங்க? இத ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே ஸ்டாக்ஸ் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வந்து கம்மி ரேட்ல கிடைக்குது. ஆமா. ரொம்ப அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது ரொம்ப வேகமா இருக்கும். அதுதான் வந்து வாலட்டிலிட்டி. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்குது. ஓகே. அதான் கப்பல்ல வந்து எந்த ஒரு கடல்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லன்னா, கப்பல் ஸ்மூத்தா போகும். ஒரு புயல் வந்துச்சுன்னா எப்படி கப்பல் ஆடும்? நீங்க பார்த்திருப்பீங்க. YouTubeலலாம் பார்த்திருப்பீங்க. கப்பல் அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டு வர மாரிலாம் இருக்கும். ஓகே. அதுதான் வாலட்டிலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கிறது. அப்போ மார்க்கெட் இந்த மாரி ஸ்திரத்தன்மை இல்லாம ரொம்ப வீக்கா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கி வாங்கி போடுவாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து லாங் டேர்ம்க்கு தானே வச்சிருக்காங்க. இப்ப ஷார்ட் டேர்ம்ல வரக்கூடிய இந்த மாரியான ஷாக் ஓகே இந்த மாரியான சின்ன சின்ன டிப்ப வந்து அதாவது இறக்கத்த அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வந்து லாங் டேர்ம்க்கு வாங்கி போறனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால தான் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ரிஸ்க்ங்கிறது ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இன்னும் லிட்டரலி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் வந்து ஒர்க் பண்றதே இந்த இன்வெஸ்டர்ஸ்க்காக தான். இந்த இன்வெஸ்ட் பண்றாங்களா இல்லையா அவங்களுக்காக தான் ரியலா மார்க்கெட்டே ஒர்க் பண்றது. புரியுதுங்களா? சரி. இப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு? ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங்ன்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன? ஒரு ஸ்டாக்க நம்ம வாங்குறோம். கொஞ்ச நாள் நம்ம வச்சிருப்போம். லாபம் வந்ததுக்கப்புறம் அது வித்துட்டு போயிரும். ஓகேங்களா? லிட்டரலி நம்ம என்ன சொல்றோம் நம்ம கிளாஸ்ல, நம்ம ஒரு ஸ்டாக் வந்து இன்னைக்கு வாங்குறோம். நம்மளுடைய டார்கெட் வந்து உதாரணமா 5% அப்படின்னு வச்சிருக்கோம்னு வைங்களேன். உதாரணமா ரூ. 100க்கு ஒரு ஸ்டாக் நீங்க வாங்குறீங்க. அது ரூ. 105 போனா வித்துடலாம்னு முடிவுல இருக்கீங்க. அந்த ரூ. 105ங்கிறது அடுத்த நாள் போயிடுச்சுனாலும் வித்துருவோம். இல்லன்னு சொன்னா ஒரு 1 வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 வாரத்துல போனா வித்துருவோம். இல்ல 2 வாரம் வெயிட் பண்ணுவோம். இல்ல 3 வாரம். இல்ல அதிகபட்சமா 4 வாரத்துல என்ன ஆயிரும்? இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது அதோடைய டார்கெட் ஹிட் ஆயிரும். ரூ. 105க்கு போயிரும்.
ஓகே. அப்ப எப்போ 105 ரூபாய்க்கு போதோ, அது ஒரு நாள்ல போனாலும் சரி, ஒரு வாரத்துல போனாலும் சரி, 4 வாரத்துல போனாலும் சரி, சரிங்களா? அந்த டைம்ல நம்ம வித்துட்டு வந்துரும். இதான் ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவோம். ஓகே. ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவோம். இது ரெண்டாவது ஒரு ட்ரேடிங் ஆப்ஷன். மூணாவது ட்ரேடிங் ஆப்ஷன் என்ன இருக்குது? இன்ட்ராடேன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இன்ட்ராடேனா என்ன? இப்போ மார்க்கெட் வந்து மார்னிங் 9:15க்கு ஓப்பன் ஆகுது, ஈவினிங் 3:30க்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஈவினிங் 3:30க்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த டைம் ஃப்ரேம்குள்ள நம்ம வாங்கி வித்துறது தான் இன்ட்ராடே. நீங்க ஒரு 9:30க்கு வாங்குறீங்க. ஓகே. அதே மாதிரி வந்து ஒரு 1 o'clock வித்துறீங்க. ஈவினிங் வந்து ஒரு 1 o'clock வித்துறீங்க. இதான் இன்ட்ராடே. அன்னைக்கே வாங்கி அன்னைக்கு வித்துறது. இது ஷரியாவுடைய முறைப்படி இது கூடாது. ஓகே. ஷரியாவுடைய முறைப்படி இது கூடாது. ஏன் கூடாதுங்கிறது அந்த ஃப்ரீ செஷன் 2ல நான் நடத்திருப்பேன். அதை பாருங்க. அந்த டவுட் இருந்தாலும் நீங்க திரும்ப கேளுங்க. ஓகே. டோன்ட் ஹெசிடேட். நம்ம வந்து இங்க கத்துக்க வந்திருக்கோம். நீங்க தயங்க வேணாம். ஆஸ் எ ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. ஒரு டீச்சரா யாருக்கு முகம் தெரியாதவங்களாம் நீங்க பார்க்க வேண்டாம். ஓகே. லாஸ்ட் 3 பேட்ச்லயும் அப்படிதான். இங்க போன பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 ஸ்டூடெண்ட் பேர் வந்து ராஜாராம் ஒருத்தர், குமரவேல்னு ஒருத்தர். நம்ம பேரை பார்த்தா எப்படி தெரியுது? ஒரே ஹிந்து பிரதர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இந்தியாவிட்டு நாங்க எந்த அளவுக்கு டீப்பா பேச ஆரம்பிச்சிட்டோம், அவங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா அவங்க ஆக்சுவலி முஸ்லீமா மாறிட்டாங்க 2 பேரும். கடைசி கிளாஸ்ல தான் எனக்கு அது தெரிய வந்துச்சு. நாங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது எங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் மூலியமா நாங்கள் இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து முஸ்லீமாக மாறிட்டோம். நாங்கள் வந்து இப்போ இருக்கிற ஃபீல்டுங்கிறது இஸ்லாத்துடைய அந்த ஷரியா இதில் வராது. ஆனால் நீங்கள் நடத்துனதுக்கப்புறம் நாங்கள் இங்கே மாறிடலாமா, ஸ்டாக் ட்ரேடிங்கே மாறிடலாமா, முழுசா ஹலாலாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்திருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க பேசும்போது. இப்போ அந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகே. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து கேஷுவலாக எப்பவும் போல இருக்கலாம். எப்போ வேணால் வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்கலாம். நான் எப்பவுமே அவைலபிளாக இருக்கேன். ஓகே. அதனால எந்த தயக்கமும் வேணாம். நீங்கள் அந்த ஃப்ரீ செஷன் பாருங்க. அதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் 3 times do we need to decide file buying we can swap. First 3 times do we need to decide file buying while buying or அதாவது நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து இதுக்கு நம்ம பேர் கொடுக்குறோம். அவ்வளவுதான். இது இது தனி செக்மெண்ட், அது தனி செக்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. நீங்க இன்ட்ராடேல பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு வித்தீங்கன்னா இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு வாரமோ 2 வாரம் கழிச்சு வித்தீங்கன்னா அது ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே அக்கௌண்ட்ல ஒரே மாதிரி தான் பண்ண போறோம். அது எத்தனை நாள் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு பேர் மாறுது. ப்ளஸ் 4வது ஸ்கேல்பிங்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸ்கேல்பிங் என்னது? ஹை ரிஸ்க். அதாவது நீங்க ஒரு ட்ரேடை 5 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டு போயிருவீங்க. ஓகேங்களா? ஒரு 9:15க்கு உள்ள வந்தீங்கன்னு சொன்னா 9:30க்குலாம் வெளியே போயிருவீங்க. 5ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஒன்றும் பாசிபிள் தான். இப்போ நீங்க இன்னைக்கு வாங்குறீங்க, இன்னைக்கு இன்ட்ராடேங்கிற எண்ணத்துல வாங்குனீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு மனசு மாறிடுச்சு, இல்ல ஸ்விங்கா கன்வெர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்றதுன்னா ஒன்றும் இல்லை. நீங்க அதை ஒன்று விற்காம வச்சுட்டாலே அது ஸ்விங் ஆயிடும். அதுக்கப்புறம் இல்லை ஸ்விங் வேணாம், இது லாங் டேர்ம் 1 வருஷம் 5 வருஷம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா அது லாங் டேர்ம் ஆயிடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது இந்த மாதிரியா நம்ம ஒரே அக்கௌண்ட்ல நம்ம எத்தனை காலம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பேர் மாறுபடும். இப்போ 5 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதுதான் ஸ்கேல்பிங்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் நம்ம ஸ்கேல்பிங்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நம்ம ஷரியாவுடைய பிரின்சிபல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதே மாதிரி இந்த ஸ்விங் ட்ரேடிங் வரும். ஓகே. இன்டர்டே ஷரியாவுடைய பிரின்சிபல்ல வராது, ஸ்கேல்பிங்கிறது வராது, அதே மாதிரி வந்து ஷார்ட் செல்லிங்கிறது வராது. ஷார்ட் செல்லிங்னா என்னங்கிறத நான் நேற்றே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே. வித்துட்டு வாங்குறது ஷார்ட் செல்லிங் என்ன ஆகாதுன்னு சொன்னா ஷரியாவுடைய பிரின்சிபல்ல வராது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது ஷரியாவுடைய பிரின்சிபல்ஸ்ல வராது. ஓகே. அதே மாதிரி வந்து ஆப்ஷன்ஸும் வந்து ஷரியாவுடைய பிரின்சிபல்ல வராது. வேற என்ன ட்ரேடிங் பாசிபிலிட்டி இருக்கு? இந்த பிடிஎஸ்டின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேங்களா? பிடிஎஸ்டின்னு சொன்னா பை டுடே செல் டுமாரோ. இது ஷரியாவுடைய பிரின்சிபல்ல வரும். இப்போ எது எது வராதோ அதை பத்தியான ஒரு அறிமுகம் மட்டும்தான் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ இன்ட்ராடே அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு விற்கிறது அது செய்யக்கூடாது. ஓகே. ஃபாரெக்ஸுங்கிறதும் வராது. ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ட்ரேடிங்ல ஷரியாவுடைய பிரின்சிபலுக்கு கீழே ஃபாரெக்ஸும் வராது.
ஓகேங்களா? அதுக்கான என்ன காரணம்? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன? கமாடிட்டினா என்ன? ஓகே. அதே மாரி வந்து கிரிப்டோ கரன்சினா என்ன? இது நம்ம அப்பப்போ நம்ம பார்ப்போம். ஓகே. அத பத்தி நீங்க வொரி பண்ண வேணாம். நான் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த ஃபியூச்சர்ஸும், ஆப்ஷன்ஸ்லாம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிருவேன். ஓகேங்களா? ஒரு ஓவர்வியூ குடுத்துருவோம். ஆனா இன் டெப்த்தா அத நம்ம பார்க்க மாட்டோம். காரணம் வந்து முதல்ல அது வந்து ரொம்ப டஃப். 2வது அது டஃப்பா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அத நம்ம எப்படியோ ஒண்ணு கத்துக்கிறோம்னு வைங்களேன். அது 2வது ஷரியத்துல அத செய்யக்கூடாது. நானும் இதுவரைக்கும் செஞ்சதும் கிடையாது. யாருக்கும் நான் இதுவரைக்கும் ப்ரீவியஸ் பேட்ச்ல சொல்லிக் குடுத்ததும் கிடையாது. ஓகே. என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம சொல்லிக் குடுத்துருவோம். இப்ப இந்த 4 இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பிடிஎஸ்டிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து செய்வோம். ஓகே. பிடிஎஸ்டினா பை டுடே செல் டுமாரோ. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கிறது. இது ஷரியாவோட கம்ப்ளைண்ட்ஸ் கீழ வந்துடும். அப்ப மேஜரா நம்ம இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மென்ட், ஸ்விங் ட்ரேடிங், பிடிஎஸ்டி. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்றது தான் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன். ஆ ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது அந்த மாரி பண்ணக்கூடியவங்களுக்கு தான் மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப நீங்க லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு பல மடங்கு லாபங்கள் தரும். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம பார்ப்போம். இத பாருங்க, இன்கேஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 2009ல ஓகே ஒரு 30 ஷேர் வாங்குறீங்க. ரூ. 315 வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 30 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு அதோடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ரூ. 43,000 ஒரு ஷேருடைய வேல்யூ. இப்போ 30 ஷேருடைய வேல்யூ என்ன இருக்கும்? ரூ. 12,91,000 ஒரு கிட்டத்தட்ட 13,00,000 ஆயிரும். ஓகே. அப்போ உங்களுடைய ரூ. 10,000 இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது 13,00,000 ஆயிரும். அதே இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா, நாட்கோ ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனி. ஓகே. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ரூ. 13 ஸ்டாக்ஸ நீங்க வாங்கி போட்டிருக்கீங்க. ஓகே. இந்த இனிஷியல் பீரியடே வச்சுக்குவோமே. ஆரம்ப கட்டத்துல என்ன பண்ணீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னா, ஒரு இதுல பேட்ச்லாம் சொல்றது. ஒரு 15 வருஷம் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அதுல வந்து நீங்க இந்த ஸ்டாக் ஒரு ரூ. 13 அந்த சமயத்துல போயிட்டு இருந்துச்சு. 500 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா ரூ. 6,500. இப்போ அந்த ஸ்டாக் 1,400 400 500 ரேஞ்சில போயிட்டு இருக்கு. அதே 500 ஸ்டாக்கோடைய வேல்யூ என்ன இருக்கும்? கிட்டத்தட்ட 7,40,000 ஆயிருக்கும். இத நான் சொல்றது வெறும் அதோட வேல்யூ இன்கிரீஸ் ஆகுறது. ஆனா என்ன பண்ணுவாங்க நடு நடுவுல அவங்க டிவிடெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்ன? அவங்களுடைய சம்பாத்தியத்துல இருந்து நமக்கான பங்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த லாபம் சம்பாதிக்குதா இல்லையா கம்பெனி? அதுல இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை தான் டிவிடெண்ட்னு சொல்லி சொல்லுவோம். அந்த டிவிடெண்டே ஆட் பண்ணணும்னு சொன்னா இன்னும் எங்கேயும் போயிடும். நடுவுல வந்து ஏதாவது போனஸ் ஷேர் கொடுத்திருந்தாங்க. ஓகே. போனஸ் ஷேர்னா என்ன? சில சமயங்கள்ல சில கம்பெனி வந்து தன்னுடைய கம்பெனியுடைய ஷேர் யார் 5 வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர். ஓகே. 10 வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? போனஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதனால ஆட் பண்ணோம்னா எங்கேயோ போயிடும். இப்போ லாங் டேர்ம்க்கு நீங்க போகும்போது என்ன ஆகும்னு சொன்னா, எப்பவுமே மார்க்கெட் அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதுல வந்து நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இன்னும் அது ப்ராஃபிட்டபிள். இன்னும் என்ன ஆயிரும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள். கேன் வி கால் இஸ் ஆஸ் எ ப்ராஃபிட் ஷேர். அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ஓகேங்களா? நம்ம ப்ராஃபிட்ங்கிறது நம்முடைய தனிப்பட்ட பிசினஸ் பண்ணும்போது சொல்லுவோம். நான் வந்து என்னுடைய ஒரு கடை உதாரணமா ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம்னு வைங்களேன். என்னுடைய மளிகை கடையில எனக்கு இந்த மாசம் ஒரு 20,000 ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது இண்டிவிஜுவலா. இப்போ கம்பெனியுடைய டேர்ம்ஸ்ல சொல்லும்போது அது டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. இல்ல டிவிடெண்ட் வந்து கம்பெனியுடைய லாபத்திலிருந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய பங்குகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ வந்து நீங்க ரியல் மார்க்கெட்டுக்கு போயிருங்க. இப்போ ரியல் மார்க்கெட் போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்றது, ஒரு சில ஆப் எல்லாம் வந்து டிஃபால்ட்டா நீங்க வச்சுக்கணும். ஓகே. ஐ ஹேவ் மோர் கொஸ்டின்ஸ் வில் ஆஸ்க் இன் எண்ட். ஓகே. நீங்க கேளுங்க. இப்போ நம்ம வந்து சில ஆப் என்ன பண்ணுங்கணும் டிஃபால்ட்டா நம்ம வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னது ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப். ஓகேங்களா? இது ஆப்பாவும் இருக்குது ஆஸ் வெல் ஆஸ் வெப்சைட்டாவும் இருக்குது. வெப்சைட்டை நீங்க புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெகுலரா நம்ம விசிட் பண்ணக்கூடிய ஆப் இதெல்லாம். 2வது பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல். ஓகேங்களா? மணி கண்ட்ரோல் வந்து ஆப்பும் இருக்குது ஆஸ் வெல் ஆஸ் வெப்சைடும் இருக்குது. ஓகே. இது வெப் பேஜஸ் இருக்கு. இதெல்லாம் வெப் பேஜஸ் தான். வெப் பேஜஸ் இருந்தால் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடி வர மாதிரி. ஓகே. இல்ல உங்களுக்கு வந்து மொபைல்ல பார்க்கணும்னா ஆப்பும் வச்சுக்கோங்க. நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, நீங்க எப்பவுமே என்ன பண்ணுங்க, மொபைல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்ட் பை. நமக்கு எங்கேயாவது வெளிய போறோம். ஒரு செக் பண்ணிக்கிறதுக்கு தான் மொபைல் இருக்கணும். ஆனா வந்து ரியல் டைம்
ரிசர்ச்க்கு நம்ம எப்பவுமே லேப்டாப்போ அல்லது வந்து ஒரு டேப் வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒன்று லேப்டாப்பு, இல்லைன்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து டேப் வச்சுட்டா தான் உங்களுக்கு அது வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். மொபைலுங்கிறது சின்ன ஸ்க்ரீனாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து அதில் ரிசர்ச் பண்ணுறது இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ரேடிங் இப்போ பாருங்கள், மணி கண்ட்ரோலுடைய ஆப் இது, வெப்சைட் இதுதான், அவங்களுடைய வெப்பேஜ். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும் ட்ரேடிங் ஆப்புங்கிறது. அதில் தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அவங்களுடைய ஏதாவது டெக்னிக்கல்ஸ் பார்க்குறதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்போ நம்ம முன்னாடி சொன்னோம், லாங் டேர்ம்க்கு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க சொன்னா, லாங் டேர்ம்க்கு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க சொன்னா, அது என்ன ஆகுது, நமக்கு பல மடங்கா அத திருப்பி குடுக்குது. இப்போ உதாரணமா பாருங்க, இப்போ மேக்ஸ் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ரியல் டைம் மார்க்கெட்க்கு வந்ததே 2020ல. கிட்டத்தட்ட கொரோனாவுடைய பீரியட்ல ஜான்வரில தான் வந்திருக்காங்க. அவங்க மார்க்கெட்க்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இன்கேஸ் அந்த சமயத்துல நீங்க இந்த ஸ்டாக்க வாங்கியிருந்தீங்கன்னு வைங்களேன், உதாரணமா இப்போ ஒரு ரூ. 100 பக்கத்துல தான் போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க அந்த ஸ்டாக் எங்க இருக்கு? ரூ. 1000 தாண்டி போயிட்டு இருக்கு. இப்ப வெறும் 5 வருஷத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் என்ன ஆயிருக்கும்? அப்படியே வந்து 5, 10 மடங்கு ஆயிருச்சு. நீங்க ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணது. அதாவது ரூ. 1,00,000 இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா, இப்போ அந்த ஸ்டாக்குடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 10,00,000 இருக்கும். ஓகே. எப்போ வித்தின் 5 இயர்ஸ்ல. 2025ல இருக்கும். 2020 ஜான்வரியில இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓ மூலியமா உள்ள வந்துச்சு. இப்போ ரூ. 1000 வரைக்கும் போயிருச்சு. அப்போ உங்களுடைய ரூ. 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? 10,00,000 இருக்கும். ஓகே. சரி, வேற ஒரு கம்பெனி பார்ப்போம். ஜிண்டால் ட்ரில்லிங் சொல்லிட்டு லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்ப்போமே. 2015ல இருந்து இந்த இப்போ இருக்கிற நிலவரம். ஓகே. 2015 இங்கே வருது, இங்கே வருது. ஓகே. ரூ. 150 கிட்டக்க அந்த ஸ்டாக் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எந்த ரேட்ல போயிட்டு இருக்கு? இப்போ வந்து ஒரு 900ல போயிட்டு இருக்கு. ஒரு 5, 6 மடங்கு. ஒரு 1,00,000ங்கிறது என்ன இருக்கும்? ஒரு 5,00,000 6,00,000 கன்வெர்ட் ஆயிரும். அதே பாருங்க, ஜோதி சிஎன்சின்னு சொல்லி ஒரு கம்பெனி. இது வந்ததே போன வருஷம் தான். இன்கேஸ் நம்ம ஐபிஓல அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ரூ. 400 நமக்கு கிடைச்சிருக்குன்னு வைங்களேன். இப்போ என்ன ஆயிருச்சு? ரூ. 1,300. ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட என்ன இருக்கு? 2 மடங்கு ஆயிருச்சு. ரூ. 1,00,000 3,00,000 ஆயிருக்கும். இப்ப ரெடிங்டன் கம்பெனி எடுத்துக்கோங்க. 2007ல வந்தாங்க. அவ்வளவு தூரம் நம்ம பார்க்க வேணாம். 2015ல இருந்து பார்ப்போம். 2015ல கிட்டத்தட்ட ரூ. 50 ரூ. 60 போயிட்டு இருந்த அந்த ஸ்டாக்கு இப்ப கிட்டத்தட்ட ரூ. 250 வந்துருச்சு. அப்போ 4 மடங்கு 5 மடங்கு என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 10 இயர்ல. அதே மாதிரி கேஆர்என் ஹீட் எனர்ஜி. ஓகே, இது வந்து லாஸ்ட் ஐபிஓல இந்த போன வருஷம் தான் வந்துச்சு. வரும்போது என்னது, கிட்டத்தட்ட ரூ. 400 450 வந்துச்சு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் நவம்பர்லயோ அக்டோபர்லயே வந்துச்சு ஐபிஓ. இப்போ என்ன இருக்கு? பிப்ரவரி போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் இந்த 4, 5 மந்த்ஸ்ல என்ன இருக்கு? இந்த ரூ. 400 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. இப்போ லாங் டேர்ம்ல நம்ம போட்டு வைக்கிறோம். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் இந்த மாதிரி போட்டு வச்சோம்னு சொன்னா, அது எப்பவுமே நமக்கு என்னதான் கொடுக்கும்? நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். நம்ம பார்க்க வேண்டியது என்ன? அவங்க எவ்வளவு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸா பிரிக்கிறாங்க. அதாவது லாங் டேர்ம்லயும் வந்து ஷார்ட் டேர்ம் சொல்லி இருக்கு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 விதமா பிரிக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். 1ல இருந்து 2 வருஷம் இருந்தா அது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். 5ல இருந்து 6 வரைக்கும் இருந்தா அது மீடியம் டேர்ம். லாங் டேர்ம்ஸ்னா 10 வருஷம். ஓகேங்களா? அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க சொன்னா, அவங்க 50 வருஷம், 60 வருஷம் ஒரு ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே. நம்மளுடைய லைஃப் ஸ்பேன்ங்கிறது கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 வருஷம் தான் இருக்குதோ. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, 50ல இருந்து 60 வருஷம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபண்ட் மேனேஜர் மாறுனாலுமே கூட அந்த கம்பெனி செயல்பட்டுட்டு தான் இருக்க போகுது. ஓகே. அவங்க ஃபண்ட் மேனேஜர் வந்து ரிட்டயர் ஆகி கூட போயிரலாம். அல்லது வேற கம்பெனி கூட தாவிரலாம். வேற ஃபண்ட் மேனேஜர் வரலாம். ஆனா அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட்ட மானிட்டரிங் அவங்க ரெகுலரா பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அப்படிங்கிறது பத்தி நமக்கு தனியா ஒரு கிளாஸ்ல டீட்டெயிலா அத பத்தி பார்ப்போம். அப்போ நம்ம லாங் டெர்ம் அப்படிங்கிறது 50, 60 வருஷங்கள் நம்ம வைக்க மாட்டோம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்பேன். நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் அல்லது ஒரு 5 இயர்ஸ் இந்த மாதிரி வச்சோம்னு சொன்னாலும் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா நல்ல ஒரு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். சரிங்களா? இப்ப நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறது நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனி பாருங்க பாருங்கன்ட்டு. அது எப்படி பார்க்கிறது? அதுக்கு தான் சொல்றாங்க, அதோடைய வேல்யூவேஷன் பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. வேல்யூவேஷன் அப்படிங்கிறது என்ன? அதோடைய மதிப்பு. அதோடைய மதிப்பை நம்ம வந்து எப்படி இப்ப கண்டுபிடிக்கிறது? ஓகே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவாங்க. தோனியுடைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஓகே. தோனி அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஃபேவரட் இன்ஸ்பிரேஷன். ஓகே. ஏன்னா வந்து இந்தியாவுக்கு நீங்களும் கிரிக்கெட் பார்க்குறவங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரும்பாலான எல்லாரும். தோனி வந்து என்னது ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய கப்பும் என்ன பண்ணிட்டாரு, ட்ராஃபியும் வாங்கி கொடுத்துட்டாரு. ஓகே. அதாவது நீங்க வந்து இந்த 50-50 வேர்ல்ட் கப்பும் தோனியுடைய தலைமையில இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஓகே. 2020 வேர்ல்ட் கப்பும் தோனியுடைய தலைமையில இந்தியா ஜெயிச்சிருக்கு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் தோனியோட தலைமையில் இந்தியா ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி ஐபிஎல் எடுத்துக்கோங்க, தோனியோட தலைமையில் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சாம்பியன்ஸ் ட்ரோஃபின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு சொல்லி தெரியல. அதில் என்னன்னு சொன்னால், அதாவது நம்ம நாட்டில் எப்படி வந்து ஐபிஎல் டீம் இருக்கு, அது மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஐபிஎல் டீம் ஒரு டாப், ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து டாப் ரெண்டு ரெண்டு டீம் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. ஆஸ்திரேலியாவுடைய அந்த பிரீமியர் லீக்லேருந்து 2 பேர், இந்தியா நடக்கக்கூடிய அந்த பிரீமியர் லீக்லேருந்து 2 பேர், வெஸ்ட் இண்டீஸில் நடக்கக்கூடிய பிரீமியர் லீக்லேருந்து 2 பேர், இந்த மாதிரி எடுத்து அதையும் ஜெயிச்சு கொடுத்துட்டார். ஓகே. இப்போ தோனி அப்படிங்கிறது என்னுடைய இன்ஸ்பிரேஷன். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ தோனியுடைய விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் வேல்யூவேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தோனியுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய கிரிக்கெட் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட எப்போ அவர் வந்து வராரு, 2003ல் வந்து என்ன பண்ணாரு, இந்தியன் டீமுக்காண்டி வராரு, உள்ள வராரு. ஓகே. இப்போ அப்போ யாருக்காவது தோனியை பத்தி தெரியுமானா பெருசா யாருக்கும் தெரியாது தோனியை பத்தி. ஓகே. இன்ஃபேக்ட் வந்து தோனியுடைய இந்த பயோகிராஃபி என்ன பண்ணியிருக்காங்க, சினிமாவா எடுத்திருக்காங்களா இல்லையா, அதுல நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்க, இந்த இந்தியன் க்ரூ வந்து ஒரு ஃப்ளைட்ல வந்து ஏறி இருப்பாங்க. இட் மீன்ஸ் மேட்ச் விளையாட போறதுக்காக ஒரு ஃப்ளைட்ல ஏறி இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கோ பேசஞ்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, தோனி கிட்ட வந்து சச்சின் கிட்ட வந்து நீங்க ஒரு சிக்னேச்சர் எனக்கு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணுக்கு வந்து ஆட்டோகிராஃபும் வாங்கி கொடுப்பாரு. ஓகே. அந்த பொண்ணுக்கு ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுப்பாரு. அப்போ அந்த பொண்ணு கேட்கும், சார் நீங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, நானும் பிளேயர் தான் அப்படின்னோடனே, ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். இல்லை இல்லை பரவாயில்ல. அவர் தோனி என்ன சொல்லுவாரு, ஐ ஹாவ் டன் நத்திங் டு பி ரிமெம்பர்ட் ஃபார். என்னை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் எதுவுமே சாதனை பண்ணலை, அதனால தான் உங்களுக்கு என்ன ஞாபகமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகேங்களா. இப்போ 2003 வந்து தோனியுடைய பத்தியான ஒரு அறிமுகம் பெருசா யாருக்கும் இல்லை. ஆனா அவர்கிட்ட அந்த பொட்டென்ஷியல் இருந்துச்சு. ஓகேங்களா. அதாவது இந்த உருவாகக்கூடிய பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது கரெக்டா யார் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, சிஎஸ்கே ஹார்வெஸ்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா. அறுவடை யார் பண்ணா, சிஎஸ்கே அறுவடை பண்ணிருச்சு. ஓகே. அதனால தான் 2005ல் ஐபிஎல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. 2005லையோ 2006லையோ ஐபிஎல் வருது. ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்தே தோனி என்ன பண்ணிட்டாரு, சிஎஸ்கேக்காக விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் செஷன்லேயே இஃப் நாட் ராங் அவர் தான் கேப்டன் நினைக்கிறேன். அதுல இருந்து இது வரைக்குமே என்னன்னு சொன்னா, இத்தனை காலங்கள் வந்து ஒரு டீமுக்கு கேப்டன் இருந்தது தோனி மட்டும்தான். மற்ற எல்லா ஐபிஎல் டீம்லயும் வந்து 2 வருஷத்துக்கு ஒருத்தர், 3 வருஷத்துக்கு ஒருத்தவங்க இருந்துட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. சரிங்களா. இப்போ தோனி என்ன பண்றாருன்னு சொன்னா, 2003 வராரு. அப்போ அவரோட பொட்டன்ஷியல் இருந்துச்சு. ஆனா வந்து அவருடைய வேல்யூ வந்து அண்டர் வேல்யூடா இருந்துச்சு, யாருக்கும் தெரியல. இப்போ 2011 வந்து அவர் என்ன பண்றாரு, ஏதாவது வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுக்குறாரோ, அவருடைய பொட்டன்ஷியல் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. என்ன பண்ணாரு, ஒரு அட்ராக்டிவ் ஆக ஆரம்பிக்கிறார். எல்லா ஐபிஎல் எல்லா பிளேயர்ஸ்க்கு நடுவுல அவருடைய ஷைனிங் மட்டும் தனியா தனியா தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அவருடைய பொட்டன்ஷியல் வெளியே தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன ஆகும், 2030 எடுத்துக்கோங்களேன், தோனி இருப்பாரு. ஆனா என்ன ஆயிரும், அவருக்கு வந்து வயசாயிரும். ஓகேங்களா. அவருக்கான பொட்டென்ஷியல் இல்லாம போயிருமா, மறைஞ்சு போயிருமான்னு இல்லை, அவருக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா எவ்வளோ அவரால் காமிக்க முடியுமோ காமிச்சிட்டாரு, எவ்வளோ அவரால் ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல வந்து அவரால் என்ன பண்ண முடியாது, வளர முடியாது, அடுத்து வந்து ஷைன் ஆக முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிடுவார். ஓகேங்களா. இப்போ 2003ல் எப்படி தோனி, 2011ல் எப்படி, 2030ல் எப்படி, இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டாக்ஸை பாருங்க. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா, அண்டர் வேல்யூடா என்ன, இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தகுதியான ஸ்டாக் தான், ஆனா இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. இதுதான் அண்டர் வேல்யூடு ஸ்டாக். அட்ராக்டிவ் வேல்யூடு ஸ்டாக் அப்படி 2011 தோனி மாதிரி என்ன பண்ணிருச்சு, தன்னுடைய பொட்டென்ஷியலை வெளியே காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஓவர் வேல்யூடா என்ன, 2030ல் இருந்த தோனி மாதிரி, அதாவது அந்த கம்பெனி வந்து எவ்வளவு வளரணுமோ அது வளர்ந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அதனால நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வளர முடியாது. ஓகேங்களா. இன்னைக்கு வந்து இங்கிலாந்துல வந்து என்ன சொல்றோம், நம்ம வளர்ந்த நாடுகள்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. இங்கிலாண்டை வளர்ந்த நாடுகள். ஆனா அவங்களுடைய ஜிடிபின்னு என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை காமிக்கிறதுக்கான ஒரு டூல். இந்த ஜிடிபி எவ்வளவு வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2% தான். ஆனா இந்தியாவுடைய ஜிடிபி growth எவ்வளவு இருக்கு தெரியுங்களா, ஒவ்வொரு வருஷமும். இந்த வருஷம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க 6.3% டு 7% வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு.
ஓகே, அதாவது வேர்ல்டு பேங்க், அதே மாதிரி வந்து ஐஎம்எஃப், இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 6ல இருந்து 7% வரைக்கும் இந்தியா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே. அப்ப இங்கிலாந்துடைய வளர்ச்சி பாருங்க, வெறும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வளர்ந்து முடிஞ்சிட்டாங்க. அதனால இப்ப அவங்ககிட்ட வளர்ச்சி இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா இப்ப வளர்ந்துட்டு இருக்கோம், அதனால வந்து வளர்ச்சிங்கிறது வேகமா இருக்கும். ஓகே, அந்த மாதிரிதான் ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது மெதுவா என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா மூவ் ஆயிட்டு இருக்கும். அதனால பெருசா வளர முடியாது. அதனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா இருக்கா அல்லது அட்ராக்டிவ் வேல்யூடா இருக்காங்கிறத பார்ப்போம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தான் நம்ம அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட்காக, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக கன்சிடர் பண்ணுவோம். ஓவர் வேல்யூடு ஸ்டாக் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக கன்சிடர் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்ம எய்தர் அண்டர் வேல்யூடு எடுப்போம், இல்லை அட்ராக்டிவ் வேல்யூடு ஸ்டாக்ஸ் நம்ம எடுப்போம். சரி, என்ன சார் அண்டர் வேல்யூடு அட்ராக்டிவ் வேல்யூடு சொல்றீங்களே, ஆனா அது என்னன்னு சொல்லலையே, எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சில மெத்தடாலஜி இருக்குது. இப்போ நீங்க புக் வேல்யூன்னு சொல்லி இருக்கும், ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து புக் வேல்யூ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? இந்த புக் வேல்யூங்கிறத நம்ம எங்க பார்க்கணும்? மணி கண்ட்ரோலுடைய ஆப்ல போனா நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நத்திங் டு வரி. ஓகே, நான் அது உங்களுக்கு எங்க இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ புக் வேல்யூ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஏபிசி அப்படின்னு ஒரு ஸ்டாக், அப்படி ஒரு ஸ்டாக் கிடையாது, உதாரணத்துக்கு ஏபிசிங்கிற ஸ்டாக். இப்போ உங்களுடைய புக் வேல்யூங்கிறது என்ன இருக்கும்? மணி கண்ட்ரோல் ஆப்ல பார்க்குறோம், 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இதோடைய ஃபேர் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த ஃபேர் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதோட புக் வேல்யூவோட 10 மல்டிப்ளை பண்ணிடும். புக் வேல்யூவோட 10 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னா நமக்கு வந்து ஃபேர் வேல்யூங்கிறது கிடைச்சிரும். அப்போ புக் வேல்யூ எவ்வளோ? 120. அதோட 10 மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னா 1200, இதோடைய ஃபேர் வேல்யூ. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன? இப்போ என்ன அது போயிட்டு இருக்கு, இப்போ அதோடைய பிரைஸ் என்ன? சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு அந்த கம்பெனியுடைய பிரைஸ் வந்து ஒரு 100 ரூபான்னு சொல்லி வைங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, 100 ரூபால இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சில பேருக்கு வந்து டவுட் ஆகும், சார் இந்த புக் வேல்யூனா என்ன? போன பேட்ச்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொன்னது புக் வேல்யூங்கிறது சிம்பிளா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இன்கேஸ் இந்த கம்பெனி என்ன பண்றாங்க, இழுத்து மூடுறாங்க, லிக்விட், அதாவது ஓகே, இந்த கம்பெனியை வந்து மொத்தமா இழுத்து மூடிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. அப்போ நீங்க ஆஸ் எ இன்வெஸ்டரா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? அந்த கம்பெனியுடைய மிஷினரி, பிளான்ட், பில்டிங்ஸ் இதெல்லாம் விற்கும்போது உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் அமௌண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? அவங்களுடைய கடன்லாம் கொடுத்தது போக இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதுதான் புக் வேல்யூ. உதாரணமா ஒரு கம்பெனி, இந்த ஏபிசி கம்பெனி என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால இழுத்து மூடிட்டாங்க. இப்போ நீங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் லிக்விடேஷன் சொல்லுவாங்க. இழுத்து மூடக்கூடிய அந்த ப்ராசஸ் லிக்விடேஷன். லிக்விடேஷன் பண்ணாங்க சொன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னா டெப்டார். ஓகே, அந்த கடன் கொடுத்துருப்பாங்களே, அந்த கடனை முதல்ல அடைப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லி இருப்பாங்க. ஓகேங்களா? ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கம்பெனியில கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரே ஆள். அவங்களுக்கான கடனை அடைப்பாங்க, அவங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்னா நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அப்போ எவ்வளோ அந்த மாதிரி இன்கேஸ் அந்த கம்பெனி க்ளோஸ் ஆனால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு ஷேருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த புக் வேல்யூ. ஓகேங்களா? சுருக்கா நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். அது ஃபார்முலாலாம் வச்சு இதை கால்குலேட் பண்ணுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. இப்போ புக் வேல்யூ இருக்குது. இப்போ புக் வேல்யூவோட நீங்க அடுத்து ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த புக் வேல்யூவோட 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கிடைக்கும். இப்போ சிஎம்பின்னு சொன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், இப்போ என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ரியல் டைம்ல நான் உங்களுக்கு காமிப்பேன். திங்க் டு வரி முதல்ல புரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, 100ல போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 100 அப்படிங்கிறது புக் வேல்யூவுக்கு கீழே இருக்கா மேல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு. ஓகேங்களா? அப்போ எப்போ ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் அதோட புக் வேல்யூவோட கீழே இருக்குமோ அதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம, அண்டர் வேல்யூட் ஸ்டாக். புரியுதுங்களா? ஒரு ஸ்டாக்குடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அதோடைய புக் வேல்யூவோட கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்னு சொல்லுவோம். சரி, இப்போ புக் வேல்யூ அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா அந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஸ் எ இன்வெஸ்டரா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அமௌண்ட் வரும் பாத்தீங்களா, அதுதான் புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சிம்பிள், அவ்வளவுதான். அந்த கம்பெனி எடுத்து மூடிட்டாங்க, நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும், அதுதான் வந்து புக் வேல்யூன்னு சொல்லுவோம்.
சரிங்களா? அதனால இழுத்து மூடுவாங்களா அர்த்தம் கிடையாது. சொல்றேன் எல்லாத்துக்கும் பாசிபிள் இருக்குல்ல. பிசினஸ்னா அது எல்லாமே பாசிபிள் இருக்க தானே செய்யுது. இப்ப நம்மளே ஆரம்பிச்சாலும் அது கண்டினியூவா 20 வருஷம் 50 வருஷம் போகும்னு சொல்ல முடியாதுல்ல. நமக்கு வந்து அது 2 வருஷத்துலயே இழுத்து மூடுற மாதிரி கூட வரலாம். இல்ல 20 வருஷம் அல்ல உடைக்கிற மேல அது நடந்துட்டே இருக்கலாம். அதனால எல்லாத்துக்கும் பாசிபிள் இருக்கும் பிசினஸ்ல. இப்போ அண்டர் வேல்யூடா என்ன, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அதோட புக் வேல்யூவோட கம்மியா இருக்கு. உதாரணமா 100 ரூபான்னு வைங்களேன். அந்த ஏபிசி கம்பெனியுடைய கரண்ட் வேல்யூ 100 ரூபா. அப்போ புக் வேல்யூவோட கம்மியா இருக்கு. அப்போ இது வந்து அண்டர் வேல்யூட் ஸ்டாக். இல்ல இன்கேஸ் இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னு சொன்னா 200 ரூபாயில இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. 100 ரூபாய் இல்ல 200 ரூபாயில இருக்கு. இப்ப பாருங்க இந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எங்க இருக்குது? இந்த புக் வேல்யூக்கும் இந்த ஃபேர் வேல்யூக்கும் நடுவுல இருக்குது. கரெக்ட்டுங்களா? 120க்கும் 1200க்கும் நடுவுல இருக்கு. இப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம்? அட்ராக்டிவ் வேல்யூடு ஸ்டாக்னு சொல்லுவோம். அட்ராக்டிவ் வேல்யூடு ஸ்டாக். அதோட புக் அதாவது அதோடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அதோட புக் வேல்யூக்கும் அதோட ஃபேர் வேல்யூக்கும் நடுவுல இருந்துச்சுன்னு சொன்னா அதை அட்ராக்டிவ் வேல்யூடு ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஓவர் வேல்யூடு ஸ்டாக்னா என்ன? இன்கேஸ் இதோடைய ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு 1500 ரூபா இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. 1500 ரூபா மீன்ஸ் என்னது? அதோடைய ஃபேர் வேல்யூயையும் தாண்டி இருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஓவர் வேல்யூடு ஸ்டாக். இப்போ இந்த ஓவர் வேல்யூடு ஸ்டாக் இருந்துச்சுன்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட்காக ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம்னா அது எய்தர் அண்டர் வேல்யூடா இருக்கணும் இல்ல அட்ராக்டிவ் வேல்யூடு ஸ்டாக்கா இருக்கும். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு தடவை பார்த்துடலாமா? ஓகே, ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எங்க இருக்குது? நம்ம வந்து மணி கண்ட்ரோலுடைய ஆப், நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி மணி கண்ட்ரோலுடைய ஆப் இருக்கும். மணி கண்ட்ரோல் இப்போ நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம்? அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கான எக்ஸாம்பிள் வந்து ஆர்பிஎல் பேங்க். இப்போ ஆர்பிஎல் பேங்க் என்ன பண்ணுறோம்? இங்கே நம்ம வந்து டைப் பண்ணுறோம் ஆர்பிஎல். ஏன்னா சார் பேங்க்ல வந்து சரியா உடைய பிரின்சிபல்ல வராதே, அதை நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இங்க வாங்க போறது இல்லை. ஜஸ்ட் ஃபார் என்ன பண்றோம்? நாலேஜ்க்காக இதை செக் பண்றோம். ஓகேங்களா? நம்ம படிக்கும்போது எல்லா விதமான ஸ்டாக்ஸையும் நம்ம பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வரும்போது நம்ம சரியா உடைய ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஓகே, ஏன்னா அதனால வந்து சார் பேங்க்ல உடைய ஸ்டாக்ஸ் எடுக்கிறீங்களேன்னு நீங்க வந்து கேட்க வேணாம். ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக தான் இதை எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ ஆர்பிஎல் பேங்க் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஆர்பிஎல் பேங்க் உடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன? 156 ரூபாய் இப்போ போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம் சொன்னா கீழே இந்த புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல புக் வேல்யூ இருக்கா? புக் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 208, 208 ரூபா என்ன இருக்கு இங்க புக் வேல்யூவா கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு இருக்கு, 158ல இருக்கு. ஓகே, 156ல இருக்கு. அப்போ புக் வேல்யூவோட கீழே இருக்கிறனால இது வந்து என்னது? அண்டர் வேல்யூடு ஸ்டாக். இது என்ன பண்ணலாம்? லாங் டேர்முக்காக நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் வந்து சார் அட்ராக்டிவ் வேல்யூக்கான எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜிண்டால் ட்ரில்லிங். ஓகேங்களா? ஜிண்டால் ட்ரில்லிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஜின் ட்ரில் சொல்லுவோம். ஜிண்டால் ட்ரில்லிங் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இந்த ஸ்டாக் எடுத்துட்டீங்க சொன்னா இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அட்ராக்டிவ் வேல்யூடு ஸ்டாக். உதாரணமா வந்து அதோடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாருங்க 835. இப்போ அதோடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 835 ரூபா. சரி, இப்போ அதோடைய புக் வேல்யூ பாருங்க 412 ரூபா. ஓகேங்களா? புக் வேல்யூங்கிறது 412. அப்போ அதோட ஃபேர் வேல்யூ என்ன? சாட்ல சொல்லுங்க. சிம்பிள். அதோட 10 மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னா அதோட ஃபேர் வேல்யூ கிடைச்சிடும். 412னா அதோட 0 சேர்த்துனா முடிஞ்சு 4120. இப்போ இதோடைய புக் வேல்யூங்கிறது 412, இதோட ஃபேர் வேல்யூங்கிறது 4120. இதோடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்குங்களா? சம்திங் 853 ஏதோ வேலை காமிச்சா இல்லையா? அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கறனால இது என்னது? இது வந்து அட்ராக்டிவ் வேல்யூடு ஸ்டாக்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அட்ராக்டிவ் 835 அட்ராக்டிவ் வேல்யூடு ஸ்டாக். சரி, அடுத்தது என்னது? ஓவர் வேல்யூடு ஸ்டாக். இப்போ ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்ன? ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஓகே, இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன? அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன? 2231. சரி, இவங்களுடைய புக் வேல்யூ என்ன? 148. ஓகே, 148 அப்படிங்கிறது அவங்களுடைய புக் வேல்யூ.
அப்போ ஃபேர் வேல்யூங்கிறது எவ்வளோ? 1480 ரூபா வரும். 1480ங்கிறது இவங்களுடைய ஃபேர் வேல்யூ. இப்போ இவங்களுடைய மார்க்கெட் பிரைஸ் எங்க இருக்குது? 2238. அவங்களுடைய ஃபேர் வேல்யூவையும் தாண்டி இருக்குது. அப்ப இது என்னது? ஓவர் வேல்யூட் ஸ்டாக். இது வந்து பேட் ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஓவர் வேல்யூட் ஸ்டாக்னா பேட், அது தப்பான ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதுல வந்து வளர்ச்சியுடைய பாசிபிலிட்டி கம்மி. ஓகேங்களா? வளர்ச்சியுடைய அடுத்து வேகமா க்ரோ ஆகும் அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டிங்கிறது கம்மியா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஸ்டாக் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னா அது வந்து எந்த வேல்யூவேஷன்ல இருக்குது? அண்டர் வேல்யூடா இருக்கா, அட்ராக்டிவ் வேல்யூடா இருக்கா, ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கா இருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? நம்ம பார்த்து வச்சுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது எப்படி பார்க்கறதுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தோம். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய பிஇ ரேஷியோ என்ன இருக்குது? ஓகேங்களா? அதோடைய பிஇ ரேஷியோ என்ன இருக்குது? இப்போ பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது என்ன? இந்த பிஇ ரேஷியோ நமக்கு என்ன காமிச்சு கொடுக்கும் அப்படின்னா அந்த ஸ்டாக்குங்கிறது எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்கா இல்லை சீப் ஸ்டாக்காங்கிறத நம்ம காமிச்சு கொடுக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்கு என்ன இருக்கும்? பி ரேஷியோங்கிறது இருக்கும். ஓகே, அந்த பி ரேஷியோ மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கா அல்லது சீப்பா இருக்கா. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களே ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க, ஒரு துணி மார்க்கெட் போறீங்க, பெங்களூருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து ஏதாவது துணி மார்க்கெட்ல பாக்குறீங்க, உங்களுக்கு துணி எடுக்கிற ஐடியா இல்லை. ஆனா நீங்க பாக்குறீங்க ஒரு துணி வந்து என்ன இருக்குன்னு சொன்னா ரொம்ப சீப்பா இருக்கு. இப்ப நீங்க வாங்குற எண்ணம் இல்லைனாலும் என்ன பண்ணிடுவீங்க? சீப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வாங்குவீங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி என்னன்னு சொன்னா ஒரு பொருள் உங்களுக்கு தேவை, அதை நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா போய் விசாரிச்சு பார்த்தா என்ன இருக்குன்னு சொன்னா எக்ஸ்பென்சிவா இருக்கு. அது என்ன பண்ணுவோம்? நம்ம வாங்காம வந்துடும். உதாரணமா இன்னைக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா பூ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்க போய் மார்க்கெட்ல கேட்டீங்கன்னு சொன்னா உதாரணம் ஒரு மல்லிகைப்பூ கேட்டீங்கன்னா வந்து 150 ரூபா சொல்லலாம். எவ்வளோ? 100 கிராம் 40 ரூபா 50 ரூபா இருந்தது, இப்போ 150 ரூபான்னு சொல்றாங்க. ரொம்ப என்ன இருக்கு? எக்ஸ்பென்சிவா இருக்கு. நீங்க வாங்கணும்னு போனாலும் அவங்க சொல்லக்கூடிய விலையை வச்சு நம்ம வாங்காம என்ன பண்ணிடுவோம்? திரும்ப வந்துடும். ஒரு ஸ்டாக் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அதனால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிரைட்டேரியா பார்த்தோம், வேல்யூஷன் பார்த்துட்டோம். ரெண்டாவது ஒரு ஸ்டாக் வந்து நல்ல நம்ம ஃபண்ட், ஏதாவது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கரெக்டான ஸ்டாக்ஸ் தானா, அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்? பிஇ ரேஷியோ பார்க்கணும். இப்போ பிஇ ரேஷியோங்கிறது நமக்கு என்ன காமிக்குது? அந்த ஸ்டாக் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கா இல்ல சீப்பா இருக்காங்கிறது காமிக்கும். ஓகேங்களா? இப்போ உதாரணமா வந்து ஒரு ஸ்டாக்குக்கு வந்து 15 சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஇ ரேஷியோ 15. இது வந்து அதிகமா கம்மியா? சொல்லுங்க, சாட்ல சொல்லுங்க. தெரியுது, தெரியல, தப்பு எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. லோ அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க. சரி, மத்தவங்க என்ன சொல்றீங்க? ஹைனஸ் ஒருத்தர் சொல்றீங்க. ஓகேங்களா? லோவா ஹையா அப்படிங்கறத நம்ம வெறும் 15 வச்சு எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஒரு ஒரு கம்பெனி ஒன்ஸ் மோர்னு கேக்குறீங்க, ஒரு கம்பெனியுடைய பி வேல்யூ பி ரேஷியோ வந்து 15ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இது மணி கண்ட்ரோல்லே கொடுத்துருப்பாங்க 15ன்னு சொல்லிட்டு. எப்படி அதை வந்து அதிகமா இல்ல கம்மியா இல்ல மாடரேட்டாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களா இல்லையா? இந்த கோடுங்கிறது நீளமா இருக்கா இல்லையா? இந்த கோடை என்ன பண்ணணும் நீங்க? சின்ன கோடா மாத்தணும்னு என்ன பண்ணணும்? அது பக்கத்துல ஒரு பெரிய கோடை வரைஞ்சு விட்டுணும். இப்ப இதை கம்பேர் பண்ணும்போது இது சின்னதா தெரியும். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல ஒரு லாஜிக்கல் திங்கிங்க்கு சொல்லுவாங்க. அது மாதிரி 15ங்கிறது அதிகமா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்னா அந்த கம்பெனியுடைய செக்டார் பி ரேஷியோன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த கம்பெனியுடைய செக்டார் பிஇ ரேஷியோன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியா இருக்கும். உதாரணமா வந்து ஒரு கம்பெனி எடுத்துக்கோமே. இப்போ உதாரணத்துக்கு வந்து அசோக் லீலாண்ட். ஓகேங்களா? இப்போ அசோக் லீலாண்டுடைய பிஇ ரேஷியோங்கிறது 15. ஓகே, ஆனா இந்த செக்டார் அசோக் லேலாண்ட் எந்த செக்டார்ல வரும்? ஆட்டோ செக்டார்ல வரும். ஆட்டோ செக்டார்ல அசோக் லேலாண்ட் மட்டும் தான் இருக்கா கேட்டா அப்படிலாம் கிடையாது. 50 கம்பெனி இருக்கு. இப்போ 50 கம்பெனிக்கு சேர்த்து என்ன பண்ணுவாங்க சொன்னா மொத்தமா ஒரு பி ரேஷியோ எடுப்பாங்க. அதுதான் வந்து செக்டார் பி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஒரு 58ன்னு சொல்லி இருக்குன்னு வைங்களேன். இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது 15ங்கிறது கம்மி. கரெக்ட்டுங்களா? அவங்களுடைய செக்டார் பி ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது அசோக் லேலாண்டுடைய பி ரேஷியோ கம்மி. அப்ப இந்த பி ரேஷியோ இந்த மாதிரி தான் இருக்கும்.
அதோடைய செக்டார் பி ரேஷியோ விட ஒரு கம்பெனியுடைய பி ரேஷியோ வந்து கம்மியா இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம, பி ரேஷியோ சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு, நல்ல விதமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். இது ரெண்டாவது ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன, இபிஎஸ். இபிஎஸ்னா ஏர்னிங் பர் ஷேர். ஒரு ஷேர் நமக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குது, இந்த ஏர்னிங் பர் ஷேரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்க கொடுத்துருக்காங்க. கம்பெனிஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இது நமக்கு தேவையில்லை, டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அங்க பார்த்துக்குவோம். எதுல பார்ப்போம், நம்ம மணி கண்ட்ரோல் ஆப்ல பார்ப்போம். சரி, இப்போ பி ரேஷியோ வந்து நம்ம எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா? பி ரேஷியோ நம்ம 1/1 பார்த்தா தான் நமக்கு வந்து இது ஞாபகம் இருக்கும். இப்போ பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அது எங்க போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே இதை மணி கண்ட்ரோலுடைய ஆப்புக்கு போங்க. போனீங்க சொன்னா இங்க வந்து பாருங்க, இந்த டிடிஎம் பிஇ அப்படி சொல்லி இருக்கா, 50.57 கொடுத்துருக்கான். ஓகே, டிடிஎம்னா ஒன்றும் இல்லை, ட்ரைலிங் 12 மந்த், கடைசி 12 மாசத்துல ஒரு பி ரேஷியோ என்ன, அதுதான் 50.57 கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டாக்குக்கு, ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஓகே, அப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு வந்து பி ரேஷியோங்கிறது இங்க வந்து லோ பி ரேஷியோ தான் சொல்லலாம். என்ன அர்த்தம், ஏன்னா அதனுடைய செக்டாரை விட இது கம்மியா இருக்கு. இப்போ உதாரணமா அதோடைய செக்டார்ஸ்ங்கிறது நம்ம எங்கே பார்க்கறது, இன்னொரு வெப்சைட் இருக்குது, அதாவது ஸ்கிரீனர் வெப்சைட் சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ஸ்கிரீனர் அப்படிங்கிற ஸ்கிரீனர் ஆப் இருக்குது, அதே மாதிரி வந்து வெப்பேஜ் இருக்குது. வெப்பேஜை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு ரெகுலராக தேவைப்படும். இப்போ இதில் போகிறோம், ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம்னு சொன்னால் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, இப்போ போயிட்டு இங்கே அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்க, இங்கேயே கொடுத்துருப்பாங்க செக்டார் பி ரேஷியோ என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே அதோடைய செக்டாருடைய பி ரேஷியோ. ஓகேங்களா, இந்த மீடியன் சொல்லி 7 கம்பெனி இது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய கம்பெனியுடைய பி ரேஷியோ வந்து இங்க கொடுத்துருக்காங்க 41. இதை விட கீழே இருக்கும். ஓகே, இங்க 49 இருக்குது சார், இங்க 50 இருக்கு, எப்படி சார் ரெண்டு இடத்துல ரெண்டு மாதிரி இருக்குன்னா, அவங்க வேல்யூவேஷனுக்காக எடுத்த நாட்கள் மாறுபட்டுரும். ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்டு தான். இப்போ நான் இன்னைக்கு எடுக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கான வேல்யூவை வச்சு நான் வந்து கால்குலேட் பண்ணி போடுவேன். இப்போ நான் நேற்று எடுக்கிறேன்னா நேத்தான வேல்யூ வச்சு நான் கால்குலேட் பண்ணி போடுவேன். அதனால கிட்டத்தட்ட பக்கம் பக்கமா தான் இருக்கும், பெருசா ஒன்றும் டிஃபரன்சஸ் இருக்காது. ஓகேங்களா, அப்போ இவங்களுடைய செக்டார் பி ரேஷியோ எவ்வளோ, 41.7. இவங்களுடைய கம்பெனியுடைய பி ரேஷியோங்கிறது எவ்வளோ, ஒரு கம்பெனியுடைய பி ரேஷியோ எவ்வளோ, 50. அப்போ என்ன இருக்குது, அவங்களுடைய செக்டாரை விட அவங்களுடைய கம்பெனியுடைய பி ரேஷியோ அதிகமா இருக்குது. ஓகேங்களா, சில சமயங்களில் இங்கே லோன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்காதீங்க, நான் சொல்றது மட்டும் கவனிங்க. அவங்களுடைய செக்டாரினுடைய பி ரேஷியோ என்ன இருக்குது, அந்த கம்பெனியுடைய பி ரேஷியோ என்ன இருக்குது. வேற ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். உதாரணமா வந்து நம்ம வந்து ஓலா எலக்ட்ரிக்கல் எடுத்துக்குவோம், அவங்களே காமிக்கிறாங்க மேலே. ஓலா எலக்ட்ரிக்கல் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதே ஓலா எலக்ட்ரிக்கலுக்கு நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட், இதோடைய பி ரேஷியோங்கிறது என்ன இருக்குது, இங்க பார்த்தீங்கன்னா 43.4. ஓகேங்களா, இங்கேயே கூட பி ரேஷியோ கொடுத்துருப்பாங்க பாருங்க, 43.4ங்கிறது செக்டாருடைய பி ரேஷியோ. மேபி இங்க பி ரேஷியோ இல்லாம இருக்கு. சில சமயங்கள்ல பி ரேஷியோ வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கம்பெனியுடைய வீக் பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய சில பிரச்சனைகள்னால கால்குலேட் ஆயிருக்காது. அப்போ அந்த மாதிரி கம்பெனியை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் விட்டுருக்கீங்க, இங்கேயும் காமிக்கல அங்கேயும் காமிக்கல. இப்போ வேற ஒரு கம்பெனி நம்ம எடுத்துக்கலாம், அவங்க ரெஃபர் பண்ணக்கூடிய வேற ஒரு கம்பெனி கல்யாண் ஜுவல்லர்ஸ். இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்க்குறோம். இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் உடைய பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா இங்கே 75ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்க்குறோம். இப்போ இவங்களுடைய இதே தான் இங்கேயும் அதான் கொடுத்துருக்காங்க 75. ஓகேங்களா, அங்கேயும் 75, இங்கேயும் 75. சில சமயங்களில் ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன மாறும். ஓகே, அது வந்து வேல்யூவேஷன் பொறுத்து இருக்கும். இப்போ இவங்களுடைய செக்டார் பி ரேஷியோ என்ன பார்த்தீங்கன்னா 36 தான். ஆனால் கல்யாண் ஜுவல்லர்ஸுடைய பி ரேஷியோவில் இருக்கு 75. இப்போ இந்த செக்டாரை விட தாண்டி இருக்குது. இது என்ன, அது குட்டா பேடா அப்படின்னு சொன்னா பேட். ஓகேங்களா, அப்போ இது உங்களுடைய பி ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் பேடா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரிஞ்சுங்களா, அப்போ பி ரேஷியோங்கிறது எப்படி இருக்கணும், ஹையா இருந்துச்சுன்னு சொன்னா அது எக்ஸ்பென்சிவ், அது நம்ம வந்து நெகட்டிவான விஷயம். சீப்பா இருந்துச்சுன்னு சொன்னா, கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து சீப்பு, பாசிட்டிவான விஷயம்.
அடுத்தது என்னது? ஏர்னிங் per ஷேர். மூணாவது நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் வேல்யூஷன் பார்த்துட்டோம், ரெண்டாவது பி ரேஷியோ பார்த்துட்டோம், மூணாவது வந்து ஏர்னிங் per ஷேர். ஏர்னிங் per ஷேர்னா என்ன? ஒரு ஷேர் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குது, இதுதான் ஏர்னிங் per ஷேர். இது எங்க சார் பார்க்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க சொன்னா, அதே தான். இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது, அப்படியே நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னு வைங்களேன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னு சொன்னா ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும். ஓகே, ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும். இந்த ஃபினான்ஷியல் காலத்துல பாத்தீங்கன்னா இபிஎஸ்ன்னு சொல்லிடும், ஏர்னிங் per ஷேர். ஒரு ஷேர் நமக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குது? கல்யாண் ஜுவல்லர்ஸ் தானே? ஆமா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் உடைய ஷேர். இப்போ இதுல என்ன சார் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல growth இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இங்க இருக்குதா? இருக்குது. 22ல பாத்தீங்கன்னா இபிஎஸ் வந்து 2.08, 23ல 3.78, 24ல 5.38 வளர்ந்துருக்கா? இப்ப இந்த மாதிரி என்ன இருந்திருக்குன்னு சொன்னா, அந்த கம்பெனியுடைய இபிஎஸ் வந்து வருடா வருடம் ஒரு வளர்ச்சி காமிக்கும். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அதோட growth காமிக்கும். ஓகே, இல்ல சார், 2022ல ஹைல இருந்துச்சு, அதுக்கப்புறம் 23ல டவுன்ல ஆச்சு, 24ல ஹைல போச்சு, இந்த மாதிரி வி ஷேப்ல இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது, நெகட்டிவா இருக்கக்கூடாது. இந்த சில ஸ்டாக்லாம் பாத்தீங்கன்னா இபிஎஸ் வந்து நெகட்டிவா இருக்கும், கீழே இறங்கிடும். பார் மேல இருக்குல்ல, பார் அதாவது 5.38 இருக்கிற மாதிரியே கீழே பாத்தீங்கன்னு சொன்னா -2.23 இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய ஏர்னிங் per ஷேர் வந்து நெகட்டிவா இருக்கு, சம்பாதிச்சு கொடுக்கல, உங்களுக்கு நட்டத்துல தான் அந்த கம்பெனி போயிருக்குன்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி நெகட்டிவா இருக்கக்கூடாது. இப்ப இந்த மாதிரி 3 வருஷமும் growth காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப அருமையான விஷயம். ஆனா எல்லா கம்பெனி இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. 22ல ஏறி இருக்கும், சிஸ்டம் 23ல இறங்கி இருக்கும், 24ல ஏறி இருக்கும். இல்லைன்னு சொன்னா 22ல ஏறி இருக்கும், 23ல கொஞ்சம் இறங்கி இருக்கும், 24ல கொஞ்சம் இறங்கி இருக்கும். ஓகே, ஆனா பாசிட்டிவா தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்க்கணும். 3 வருஷத்துக்கு growth காமிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்து, அந்த மாதிரி இருந்துச்சு சொன்னா அது ஃபண்டமெண்டலி நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து மூணாவது விஷயம். இப்போ நாலாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு சொன்னா, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்ன? ஒரு ஸ்டாக்ஸ் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குதுங்கிறத நம்ம வந்து இபிஎஸ்ல பார்த்தோம். அதுல போட்டிருக்கக்கூடிய மொத்த கேபிட்டலும் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குது அப்படிங்கிறது என்னது? ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எது எது வந்துடும்? கடனும் வந்துடும், ஈக்விட்டியும் வந்துடும். இப்போ ஏர்னிங் per ஷேரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேர் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இபிஎஸ். மொத்தமா அதுல நம்ம போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்ஓசி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இது ஹையா இருந்துச்சுன்னு சொன்னா அது ஸ்ட்ராங் கம்பெனி, லோவா இருந்துச்சுன்னு சொன்னா அது வீக் கம்பெனி. ஓகேங்களா? இப்போ அதை எங்க சார் பாக்குறது? திரும்ப அதே வாங்க, கல்யாண் ஜுவல்லர்ஸ் போங்க, இந்த ஸ்கிரீனர் ஆப் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீனர் ஆப் பொறுத்த வரைக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் உடைய ஆர்ஓசி இங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஆர்ஓசிங்கிறது இங்க இருக்குதா? இவ்வளவு கல்யாண் ஜுவல்லர்ஸ் உடைய ஆர்ஓசிங்கிறது எவ்வளவு? 14.04. இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணணும்? பி ரேஷியோ கம்பேர் பண்ண மாதிரி தான் அதோடைய செக்டார் உடைய ஆர்ஓசியோட கம்பேர் பண்ணணும். பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியுடைய பிஇ ரேஷியோ செக்டாருடைய பிஇ ரேஷியோவை விட கம்மியா இருக்கணும். கரெக்டுங்களா? அதை நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். ஆனா ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் கம்பெனியுடைய ஆர்ஓசிஇ அந்த செக்டாருடைய ஆர்ஓசிஇயை விட அதிகமா இருக்கணும். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா 16.27ங்கிறது அந்த செக்டாருடைய ஆர்ஓசி. இப்ப இதை விட என்ன இருக்கணும்னு சொன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு அதிகமா இருக்கணும், ஆனா இங்க கம்மியா இருக்குது. அப்ப இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். புரியுதுங்களா? இப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது அவங்களுடைய செக்டாரை விட எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். அவங்களுடைய செக்டாரை விட அதிகமா அவங்களுக்கு இருக்கணும். ஆனா பி ரேஷியோங்கிறது அவங்க செக்டாரை விட கம்மியா இருக்கும். ஓகே, இது வந்து ஒண்ணுக்கு 2 தடவை பார்த்தா புரிஞ்சிடும், பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. அடுத்து நாலாவது பார்த்துரும். ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூவேஷன் பார்க்கணும், ரெண்டாவது வந்து அதோடைய என்ன பார்த்தோம்? பி ரேஷியோ பார்த்தோம், மூணாவது வந்து இபிஎஸ் பார்த்தோம், நாலாவது வந்து ஆர்ஓசி பார்த்தோம், அஞ்சாவது பார்த்தீங்கன்னு சொன்னா லெவரேஜ் ரேஷியோ அல்லது ஈக்விட்டி, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஈக்விட்டிக்கு அகேன்ஸ்டா அவங்க எவ்வளவு டெட் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த ரேஷியோங்கிறது ஃபார்முலா நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார் இங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம் டோட்டல் டெட் டிவைடட் பை டோட்டல் ஈக்விட்டி.
ஓகே, அவங்க கடன் அதிகமா வாங்கி வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த லெவரேஜ் ரேஷியோ. ஒரு கம்பெனி அதிகமா கடன் வாங்கினா அது நல்ல விஷயமா? அது தப்பான விஷயம். அப்படிதானே? இப்ப இண்டிவிஜுவல் லைஃப்லயே பாருங்க, என்கிட்ட நிறைய கடன் இருந்துச்சுன்னா இப்ப நான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் என்னால சொல்லிக்க முடியுமா? சொல்லிக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி தான் கம்பெனி நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து வீக் கம்பெனி. அப்போ லெவரேஜ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து வீக் கம்பெனி. அது கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா அது ஸ்ட்ராங் கம்பெனி. இது எங்க சார் கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். அதே தான் மணி கண்ட்ரோலுடைய ஆப்புக்கு போங்க. மணி கண்ட்ரோல் ஆப்ல வந்து இந்த ஃபினான்ஷியல் இருக்கா இல்லையா, அதை கடைசியில கொடுத்துருப்பாங்க டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.52. அது யாருக்கு? கல்யாண் ஜுவல்லர்ஸ். அதாவது ஒன்னுக்கு மேல போகக்கூடாது. இந்த ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா, 0.52 இருக்கு பாத்தீங்களா, இது ஒன்னுக்கு மேல போக கூடாது. ஒன்னுக்கு மேல போச்சுன்னு சொன்னா அது சரியா இதுல அடி வாங்கிடும். அது ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது அது வந்து பேட் கம்பெனி. டெட் டு விஷயத்துல ரொம்ப ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். டெட் டு விஷயத்துல ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ எவ்வளவு கம்மியா இருக்குதோ அவ்வளவு நல்லது. 0.52, சில கம்பெனி 0.32 இருக்கும். சில கம்பெனி பார்த்தீங்கன்னா 0.05 இருக்கும். சில கம்பெனி பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். அவங்களுக்கு டெட் அப்படிங்கிறது என்ன இருக்காது? இருக்காது. அதான் டெட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லுவாங்க. சில கம்பெனி என்ன சொல்லுவாங்க? டெட் ஃப்ரீ கம்பெனி. என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்து டெட் அப்படிங்கிறது என்ன கிடையாது? கிடையாது. இல்லவே இல்லை. அப்ப எவ்வளவு கம்மியா வந்து இந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, லெவரேஜ் ரேஷியோங்கிறது இருக்குதோ அவ்வளோ நல்லது அந்த கம்பெனி. அவ்வளவு கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஃபண்டமெண்டல்ஸ் உடைய விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப என்பிசிசி ஒரு காலத்துல அந்த மாதிரி டெட் ஃப்ரீயா இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்குதாங்கிறத பார்ப்போம். இங்க பாருங்க. இப்ப என்பிசிசி எங்கேயாவது வந்து நம்பர் சரிதா? 2020, 21, 22, 23, 24 எல்லா வருஷத்துலயும் ஜீரோ தான். டெட் ஃப்ரீ கம்பெனி. இவங்க கடனே உங்களுக்கு இல்லை. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அஞ்சாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு டெட் இருக்குதுங்கிறது நம்ம அஞ்சாவது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அண்ட் பிளட்ஜஸ். ஆறாவது என்னது? ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்னு என்ன அர்த்தம்? அந்த நிறுவனத்தை ஒரு 5 நிமிஷத்துல கிளாஸ் முடிஞ்சிடும். அதனால வந்து நத்திங் டு வரி, 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஓகே, 1 ஹவர் தான் நம்ம சொல்லியிருந்தோம். பட் 5 மினிட்ஸ் வந்து முன்ன பின்ன ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்னா என்ன? அந்த கம்பெனியில அந்த ப்ரொமோட்டர்ஸ் உடைய ஹோல்டிங், அவங்க எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருக்காங்க அது எங்க பாக்குறது? அதே தான் இந்த ஃபினான்ஷியலுக்கு கீழே போனீங்கன்னு சொன்னா காமிக்கும். இங்க பாருங்க, ஷேர் ஹோல்டிங்னு காமிச்சிருக்கா? இந்த ஷேர் ஹோல்டிங் அப்படிங்கிறது ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து ப்ரொமோட்டர்ஸ். எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்கு? 61.75%. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? குறைஞ்சபட்சம் 40% மேலே ஆகுது ப்ரொமோட்டர்ஸ்க்கு அந்த கம்பெனில ஹோல்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த கம்பெனியை ஆரம்பிச்சவனுக்கே அந்த கம்பெனி மேல நம்பிக்கை இல்லை. அப்ப மத்தவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஆனா குறைஞ்சபட்சம் 40% ஆகுது அந்த ப்ரொமோட்டருக்கு அந்த கம்பெனில ஹோல்டிங்ஸ் இருக்கணும். அவர் பாட்டுக்கு ஷேர்ஸை வித்துக்கிட்டே அவருடைய ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையும் வித்துக்கிட்டே அவர் போயிட்டாருன்னா நாளைக்கு என்ன கேரண்டி இருக்கு? அந்த கம்பெனி ஆரம்பிச்சவரே நடத்த விருப்பம் இல்லைன்னு போயிட்டாரு, இப்ப வேற யார் நடத்துவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துடும். புரியுதுங்களா? இப்ப அந்த வகையில என்னன்னு சொன்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட மினிமம் 40% இருக்கணும். அப்ப 61.75% இங்க என்பிசிசில ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்கு. இப்ப அடுத்தது யாரு? எஃப்ஐஐ, டிஐஐ, பப்ளிக். இது வந்து நம்ம நேத்தே பார்த்தோம். எஃப்ஐஐ எவ்வளவு வச்சிருக்காங்க? 4.15. டிஐஐ எவ்வளவு வச்சிருக்காங்க? 8.94. பப்ளிக் கிட்ட எவ்வளவு இருக்கு? 25.15 இருக்கு. அப்ப ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட மினிமம் 40% அது இருக்கணும். அதே மாதிரி இந்த பிளட்ஜிங்னா என்ன அர்த்தம்? சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய ஷேர் ஹோல்டிங்கை அடமானம் வைப்பாங்க கம்பெனியுடைய வளர்ச்சிக்காக. அது மாதிரி அடமானம் வைக்கிறது தப்பில்லை, ஆனா லிமிட்குள்ள இருந்தா தப்பில்லை. எவ்வளவு சொல்றாங்க லிமிட்? லெஸ் தென் 10% இருக்கணும். அது எங்க சார் கண்டுபிடிக்கிறது? நீங்க பக்கத்திலே பாரா இருக்கு பாத்தீங்களா? இது பக்கத்திலே வந்து கிரீன் கலர் பார் வரும். இவங்க பிளட்ஜ் வச்சிருந்தாங்கன்னா. இவங்க பிளட்ஜ் வைக்காதனால இங்க கிரீன் கலர் பார் இல்ல. ஓகேங்களா? மேலே கொடுத்துருக்காங்க 2 கலர் பார் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்னு கிரே கலருங்கிறது ஹோல்டிங்ஸ் காமிக்குது. ஆமா, 61% இருக்கா? அதுதான் இங்க காமிக்குது. அந்த கிரீன் கலர் பாக்ஸ் என்ன காமிச்சிருக்கணும்? பிளட்ஜ் எவ்வளவு இருக்குன்னு காமிக்கணும். இவங்க பிளட்ஜிங்னா அடமானம் இல்லாதனால இவங்க பிளட்ஜிங் காமிக்கணும்.
ஓகேங்களா? சில சமயங்கள் என்ன இருக்கும், 2%, 5%, 7% இந்த மாதிரி பிளெட்ஜிங் இருக்கும். 10க்குள்ள இருந்துச்சுன்னா தப்பு இல்லை. 10க்கு மேல போச்சுன்னு சொன்னா அது என்ன ஆயிரும், அது கம்பெனிங்கிறது கொஞ்சம் ஃபண்டமெண்டலி வீக் கம்பெனிங்கிறது ஆயிரும். இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணதுக்கு என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வேல்யூவேஷன், அடுத்தது வந்து பி ரேஷியோ பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஓகே, மூணாவது வந்து இபிஎஸ், நாலாவது என்னது, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆர்ஓசிஇ, அஞ்சாவது என்னது, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அடுத்தது என்ன பண்ணோம் இங்க ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங், ஏழாவது என்னது, பிளெட்ஜ். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்க வேண்டிய செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். சார் இவ்வளவுதான், இவ்வளவுதானா, இவ்வளவு இருந்தாலே அது ஃபண்டமெண்டலி நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா செக் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இருக்கான்னு கேட்டா இதுக்கப்புறம் இன்னும் நூற்றுக்கணக்கான கிரைட்டீரியா இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு போடா எதுக்கு இவ்வளோலாம் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட் வந்துடும். அதனால மேஜரா என்ன நம்ம பார்க்கணுமோ அதை நம்ம கொடுத்துரும். இப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு முடியலன்னு போறீங்க, அவங்க என்ன செக் பண்ணுவாங்க, உங்க வெயிட் என்னன்னு செக் பண்ணுவாங்க, உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க, உங்களுடைய அந்த ஆக்சிஜன் லெவல் SpO2 என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, என்ன செக் பண்ணி உங்களுடைய பிபி செக் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி செக் பண்ணாங்கன்னா ஓகே அப்படின்னு நம்ம இருப்போம். நீங்க காய்ச்சல் உடம்பு முடியலன்னு போறீங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுடைய யூரின் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வாங்க, யூரின் டெஸ்ட் செக் பண்ணிட்டு வாங்க, உங்களுடைய பிளட் இதை செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே, உங்களுடைய லிவர் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டே போனாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அட போடா அப்படின்ட்டு திரும்பி வந்துடும். ஓகேங்களா? பேசிக்காக ஒரு 4-5 செக் பண்ண சொன்னாங்களா, அதை வச்சு டாக்டர் கொஞ்சம் அனுமானிப்பாரு, அதை வச்சு உங்களுக்கு மருந்து கொடுப்பாரு, அது சரியாயிடும். இப்போ இதெல்லாம் வந்து ரமணா படத்தில் வர மாதிரி எல்லாமே வந்து காலில் அடிபட்டு போனவங்களுக்கு பிடிச்சி ஸ்கேன் எடுன்னு சொல்லி 8,000 ரூபாய்க்கு பில்லு வச்சாங்கன்னா என்ன ஆயிரும், யாரும் அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு பேசிக்காக என்ன பார்க்கணுமோ அதை நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் இதை மட்டும் நம்ம பார்த்துட்டாலே போதும். ஓகேங்களா? இந்த ஒரு இப்ப அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இது எல்லாமே பாசிட்டிவா வரணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். இப்ப 7 கிரைட்டீரியா 8 கிரைட்டீரியா இருக்குன்னா இந்த 7-8 கிரைட்டீரியா எல்லாமே பாசிட்டிவா வரணுமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. வந்துச்சுன்னா ஓகே, ஆனா எல்லாமே இப்படி வரும்னு சொல்லி சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்ப இந்த 8 கிரைட்டீரியா எப்படி இருக்கணும் சொன்னா மெஜாரிட்டி நமக்கு பாசிட்டிவா வேணும். இப்போ 8 கிரைட்டீரியால 5 பாசிட்டிவா இருக்கு, ஒரு 3 நெகட்டிவா இருக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. ஓகேங்களா? 8ல 5 பாசிட்டிவா இருக்கு, ஒரு 3 நெகட்டிவா இருக்குன்னா ஓகே. ஆனா 8ல 3 தான் பாசிட்டிவா இருக்கு, 5 வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நான் பொதுவா எல்லா பேட்ச்லயும் நான் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பையன் இருக்காரு, அவருக்கு என்ன பண்றாங்க, கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்க போறாங்க. இப்போ ஒரு 10 கிரைட்டீரியா என்ன பண்றாங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்கணும்ட்டு. இப்போ 10க்கு 10 அந்த பொண்ணு கிட்ட ஃபிட் ஆகுமா? அப்படி 10க்கு 10 ஃபிட் ஆனதான் கல்யாணம் பண்ணுவேன்னா அவர் என்ன பண்ணணும், 60வது கல்யாணம் தான் பண்ணணும். ஓகேங்களா? 60 வயசுல தான் அவர் கல்யாணம் பண்ணணும். இப்போ நமக்குன்னு சொல்லி ஒரு 10 கிரைட்டீரியா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். நம்ம வந்து மேரேஜ் பண்ணக்கூடிய பொண்ணு இந்த மாதிரி இருக்கணும், இந்த கிரைட்டீரியால இருக்கணும். அதில் 1-2 அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? சரி பரவாயில்ல, ஒரு 7 கிரைட்டீரியா செட் ஆச்சுன்னா ஓகே, ஒரு 3 கிரைட்டீரியா செட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணாதான் கல்யாணம் நடக்கும். 10க்கு 10மே வேணும்னா 60 வயசு வரைக்கும் கல்யாணம், 60வது கல்யாணம் தான் டேரக்டா பண்ணணும். அந்த மாதிரி தான் இப்போ 8 கிரைட்டீரியா நம்ம இங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு 5 பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஓகே, அது ஃபண்டமெண்டலி அதை வந்து ஓகேவா எடுத்துக்கலாம். ஓகே, இன் கேஸ் வந்து 6-7 பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நல்ல விஷயம். ஓகேங்களா? குட், வெரி குட். ஆனா ஒரு 5 பாசிட்டிவா இருக்குது, ஓகே, 5 வந்து ஒரு 3 வந்து நெகட்டிவா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாறி தான் இருக்கக்கூடாது. ஓகே, 3 பாசிட்டிவும் 5 நெகட்டிவா இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? அப்போ வந்து ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்றதுக்கு நம்ம இது என்னது, இந்த பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ நீங்களா என்ன பண்ணுங்க, ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி இந்த கிரைட்டீரியா எல்லாம் நான் சும்மா சொன்னோமா இல்லையா, அது வந்து ஒரு நோட்ல எழுதி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புவீங்க. ஓகே, நீங்க லைவ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ரெக்கார்டிங் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த அசைன்மெண்ட். இப்போ நீங்க உங்களுக்கு விருப்பமான ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்க எனக்கு அந்த ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிச்சு வைங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். நாளைக்குள்ள நீங்க அனுப்பிச்சு வைங்க. ஓகே, இன்னைக்கு ஃபுல் டே உங்க கையில இருக்குது. ஈவினிங் உட்காந்தீங்கனாலே ஒரு
ஆஃப் அன் ஹவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் போக போக சிம்பிள் ஆகும். இப்போ நாளைக்குள்ள எல்லாரும் அனுப்பிச்சு வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, சூப்பர். அப்போ இன்னைக்கான கிளாஸ் அப்படிங்கிறது ஓவர். நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ட் 2 அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். கிளாஸோடைய ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடும், குரூப்பில் வந்துடும். லைவ்ல அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரெக்கார்டிங்ஸுங்கிறது வேணாம். ஏன்னா லாஸ்ட் பேட்சோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். ரெக்கார்டிங் பார்க்குறவங்க தியரியே கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து நீங்கள் லைவ்ல அட்டன் பண்ணுறதே தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் உங்களால் தியரி பார்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். கிளாஸ் முடிஞ்சிச்சு. டவுட் இல்லாதவங்க கிளாஸ் லெஃப்ட் பண்ணிக்கலாம். டவுட் இருக்கிறவங்க கேளுங்க. ப்ளீஸ் சென்ட் ரெக்கார்டிங் ஆஃப் திஸ் வந்துடும். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த சைஃபாவுடைய ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதில் இந்த ரெக்கார்டிங்ஸை வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அதை அப்லோட் பண்ணதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரி, இன்னைக்கு தான் நீங்கள் புதுசுங்கிறனால நீங்கள் 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க. நாளைக்கு கூட அனுப்பணும்னு தேவையில்லை. நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க அனுப்பலாம். ஒரு 2 நாள்ல நீங்க என்ன பண்ணுங்க, நான் இந்த சொன்ன இந்த கிரைட்டீரியெல்லாம் சேர்த்து நீங்க எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகேங்களா? சரி, டவுட் இல்லாதவங்க கிளாஸ் லெஃப்ட் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கிறவங்க கேளுங்க. வாட் இஸ் அ கமாடிட்டி நம்ம பார்ப்போம். கமாடிட்டி மார்க்கெட் என்ன, கமாடிட்டின்னு என்ன, கமாடிட்டி மார்க்கெட் எல்லாம் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, அந்த டீட்டெயிலாக நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான கிளாஸ் புரிஞ்சா? லிஃப்ட் பண்றவங்க அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாங்க. புரிஞ்சா? எப்படி இருந்துச்சு? அன்மியூட் பண்ண சொல்லி கேக்குறீங்க. ம், பேசணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். இப்ப நான் அதே கொஸ்டின் தான். அதாவது இப்ப நான் வந்து வாங்கும்போது இன்ட்ராடேன்னு வாங்கிட்டு அது சரியாபடி நாட் அக்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ம். இன்ட்ராடே வாங்கிட்டு வாங்கின பிறகு நான் திடீர்னு வந்து ஓகே லாங் டேர்ம் வச்சுக்கலான்னு அப்படி டிசைட் பண்ணும்போது அப்ப நான் வாங்கும்போது இன்ட்ராடேக்கு ஒரு ஃபீஸ் வாங்குவாங்கல்ல, அதுக்கும் லாங் டைம் வாங்கியிருந்தேன்னா வேற ஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? அதாவது நம்ம இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நீங்க உதாரணமா ஜெரோதா ஆப், நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை தான் நான் ரெஃபர் பண்றேன். இப்போ என்னன்னு சொன்னா இதுல வந்து ரெண்டு நானும் சொல்லியிருப்பாங்க. அது. ஒன்று வந்து ம் எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ம் ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்க சொன்னா சம்திங் ஒரு வேர்ட் வரும். அதாவது ம் இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்ஜின் கொடுப்பாங்க. உதாரணமா நீங்க என்ன பண்ணலாம், 100 ரூபா உங்க கையில இருந்துச்சுன்னா இன்ட்ராடேல ம் வாங்கும்போது 500 ரூபா ஒருத்தரான ஸ்டாக் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. 500 ரூபா ஒருத்தரான மேக்ஸிமம் லிமிட். மேக்ஸ். ஆமா, அவங்க வந்து உங்களுக்கு வந்து மார்ஜின் கொடுப்பாங்க. ம் ஏன்னு சொன்னா நிறைய பேருக்கு அப்பதானே ஆசை வரும். என்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா ம் தான் இருக்கு, ஆனா என்கிட்ட 50,000 ரூபா ஒருத்துள்ள ஸ்டாக் வாங்க முடியும்னா எனக்கு வந்து என்ன பண்ணுவேன் யோசிப்பேன். இப்ப 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கக்கூடிய ஸ்டாக் வாங்கினேன்னா 10 ஸ்டாக் தான் வாங்க முடியும். கரெக்ட்டுங்களா? ம் ம் 1000 ஆமா. ரூபாய் ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறேன். 10,000 தான். இப்போ 50,000 மார்ஜின் 10,000 வாங்க முடியும். சொன்னா என்னால என்ன பண்ண முடியும், ம் 50 ஸ்டாக் ம் வாங்க முடியும். இப்போ இன்கேஸ் 10 ம் ஸ்டாக் ம் வாங்கும்போது எனக்கு வந்து ஒரு 100 ரூபாய் லாபம் வருதுன்னு வைங்க. இட் மீன்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 100 ரூபாய் லாபம்னா 10 ஸ்டாக்குக்கு வந்து 1000 ரூபாய். ஆயிட்டா. அதே ம் வந்து இந்த 50 ஸ்டாக் நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய லாபம் 5,000 ரூபாய் வந்துடும். இதை அவங்க 5,000 ஆசை வார்த்தை ரூபா. காமிச்சு உள்ள ம் இழுப்பாங்க. ஆனா இதுல நிறைய ட்ராப் இருக்கு. இன்கேஸ் வந்து அது ஏறாம இறங்கிருச்சுன்னா, ஓகேங்களா? ம் 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 அதனால வந்து என்னன்னு சொன்னா நம்ம ஓகே. அவன் தனியாவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இங்க வந்து என்ன பண்றதுக்கு, இங்க நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு இன்ட்ராடே மட்டும் தான் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க இதை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் கன்வெர்ட் ஆகாது. 3:20க்கு புரோக்கரே உங்களுடைய அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவார். ஓகேங்களா? சொல்றது ஓ புரிதுங்களா? ஓகே ஓகே ஓகே. ம் இந்த இடத்துல வந்து உங்களால புரியுது புரியுது. இன்ட்ராடே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த பக்கம் போக மாட்டோம். இன்கேஸ் நீங்க என்ன பண்றீங்க, இந்த எம்ஐஎஸ்ல வாங்குறீங்க. இப்ப எம்ஐஎஸ்ல வாங்கினாலும் நீங்க இன்ட்ராடேல விற்கணும்னாலும் விற்க முடியும். ஆனா உங்களுக்கு இந்த மார்ஜின்லாம் கிடைக்காது. உங்களுக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் நீங்க வாங்க முடியும். ஓகே, இப்ப 10,000 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க. வாங்கி ஓகே உங்களுக்கு ஓகே. என்ன சொன்னா, இல்ல திடீர்னு எனக்கு 10,000 ம் ரூபாய் அர்ஜென்ட்டா தேவை, இது வெளியே எடுக்கணும்ட்டு உடனே இன்னைக்கு விக்கிறீங்கன்னா அதுவும் இன்ட்ராடே தான்.
ஓகே, இந்த மாதிரி நம்ம ஓகே. பண்ணக்கூடாதுன்னு ம், ம், ம். ஒத்துக்கோங்க. என்ன பண்ணணும், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இல்ல, நான் வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு மாசம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் எம்ஐஎஸ் மூலியமா. ஆனா இன்னொரு ட்ரேடிங் ஆப்ஷன் இன்ட்ராடேல அவன் கொடுப்பான், அதுல ம், உங்களால நீங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது. அவனே 320க்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு ம். ஓகே. ம். லிமிடேஷன் இருக்கு. ஓகே, ஓகே. ம். புரியுதுங்களா? அப்ப எந்த விதத்துல நம்ம எந்த இன்ட்ராடே பக்கமும் போகக்கூடாது, எதுலயும் இன்ட்ராடே பண்ணக்கூடாது. இதுல இன்ட்ராடே அண்ட் லாங் டர்ம் ரெண்டு ஆப்ஷன் ம். இருக்கும். இதுல இன்ட்ராடே மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கும். இல்ல மார்ஜின் இருக்கும், இல்ல மார்ஜின் இருக்காது. ஓகே, ஓகே. இந்த ஃபீஸ் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஆனா இந்த இதுக்கு நம்ம வாங்கும்போது இந்த புரோக்கர் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்கல்ல ஓகே. ஒவ்வொரு ஸ்டாக்கும். ஆமா. டிஃபரன்ஸ் ஆமா, இருக்கும்ல? ஜெரோதால வந்து ரொம்ப கம்மி. இப்போ ஜெரோதா மாதிரி ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஐஏஎஃப்எல்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அதில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதாவது ம். கவர்மெண்ட் உடைய டேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த ஜிஎஸ்டிலாம் போடுவோம். ஜிஎஸ்டி, ஓகேங்களா? அதே மாதிரி ம், வந்து ம், ம். எஸ்டிடி, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். எந்த புரோக்கர் கிட்ட வாங்கினாலும் இதில் கொடுத்து தான் ஆகணும். அதை தாண்டி புரோக்கரேஜ், அந்த புரோக்கர்ஸ் தனக்கான லாபம் ம், வச்சிருப்பாங்கல்ல, அது யார் கம்மியாக ம், வாங்குறாங்கங்கிறது. ம், அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல்ஸ் ம், இவங்கெல்லாம் கம்மியாக வாங்குறாங்க. நம்ம அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் ம், சொல்லி ஒரு கிளாஸ் நடத்துவோம். அதில் வந்து ஜெரோதாவுடைய அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நடத்துவோம். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு தெரியாதுல்ல, இப்படி வாங்கணும் எப்படி விற்கணுங்கிறது ம், தெரியாது. அதுக்கு ஒரு அறிமுகம் வரணுங்கிறதுக்காக அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்காகவும் நடத்தும். ஜெரோதாலாம் வந்து கம்மியாக கிட்டத்தட்ட 17 ரூபாவோ 18 ரூபாவோ விற்கும்போது மட்டும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஸ்டாக்கு வாங்கும்போது உங்களுக்கு ஒன்றும் சார்ஜ் இல்லை, விற்கும்போது மட்டும் 17 18 ரூபா. ஆனால் ம். இந்த ஐஎஃப்எல் எப்படின்னா நீங்க ஓகே. வாங்கும்போதும் கொடுக்கணும், விற்கும் போதும் கொடுக்கணும், புரோக்கரேஜ் கொடுக்கணும். ம். சூப்பர். ம், ம், ம். ஓகே. அப்புறம் இப்போ இன்னொரு ரெண்டு டவுட் இருக்கு. ஒரு டவுட் வந்து நான் 2008ல ஒன்றும் நாலேஜே கிடையாது. சும்மா ஆர்காம் வாங்கினேன், ரிலையன்ஸ் காம். அப்போ 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்போ ஓகே. வந்து டெலிகாம் வந்திருக்கு, நல்லா க்ரோ ஆகும்னு என்னோட கணிப்பு இருந்துச்சு. ஆனா ஓகே. வாங்கினேன், அது அப்படியே கிராஜுவலா டவுன் ஆகி இன்னும்லாம் 5 ரூபா வந்து நிக்குது. 1 ரூபாவா 10 ரூபா என்னமோ இருக்கு. ஓகே. வாங்கும்போது அது அந்த அது ஸ்டாக் எனக்கு ஒரு பிரைஸ் என்ன? ஆச்சு. வாங்கும்போது 100 ரூபா நினைக்கிறேன். 100 ரூபா. ஓகே. ஆஹ் இப்போ வந்து இப்போ வந்து 5 ரூபா 10 தான் ரூபாவா 5 ரூபா என்னமோ இருக்கு. ஆஹ் அதாவது எனக்கு அது தெளிவா தெரியுது, டெலிகாம் இண்டஸ்ட்ரி பூம் ஆகும், எல்லாரும் பேசும். அதாவது நான் பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சேன். ஓகே. கண்டிப்பா வந்து கம்யூனிகேஷன், டெலிஃபோன் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அப்படிதான் நான் யோசிச்சேன். தவிர இன்டெப்தா ஸ்டாக் பத்தி எனக்கு தெரியாது. அந்த மேலோட்டமான பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு வாங்கினேன். அதுல இருந்து நான் வந்து அதை இனிமே ட்ரேடிங் இதுலயே நுழையக்கூடாதுன்னு வச்சேன். ஆனா ரீசெண்டா ஒரு 3 4 இயர்ஸா சில விஷயங்களை அனலைஸ் பண்ணுவேன். ஆனா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஐடில இருக்கேன். ஓகே. அப்போ வந்து எனக்கு ஐடில இருக்கனால இந்த சைபர் செக்யூரிட்டிலாம் கொரோனா பீரியட்ல க்ரோ ஆகும். அது பேசிக் நாலேஜ். எல்லாரும் ஆன்லைன்ல ஒர்க் பண்றதுனால சைபர் ஸ்கேம், இது சைபர் த்ரெட் அட்டாக்ஸ்லாம் நடக்கும்னு நினைச்சேன். ஒரு கம்பெனி டேக் இன்ஃபோசெக்னு ஒரு கம்பெனி, இது வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு பக்காவா தெரிஞ்சு. ஆனா நான் வாங்கல, நாலேஜ் இல்லாம வாங்கக்கூடாது. அதே மாதிரி அது க்ரோ ஆச்சு. அதே மாதிரி சோலார் ரிலேட்டட் ஐபிஓலாம் வந்துச்சு, அதுவும் அதே ம். மாதிரி ரிலீஸ் ஆனும் நல்ல க்ரோ ஆச்சு. இன்னொரு கம்பெனி வந்துச்சு, ஆனா அதுல வந்து ஏதோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி கேட்டுச்சு, அதை நான் இக்னோர் பண்ணிட்டு, அது என்னன்னு எனக்கு தெரியல, எப்படி பண்ணணும்னே தெரியல. என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க, ரொம்ப ஜீரோதால நிறைய லாகின் பண்ண சொல்லி அப்லோட், இல்ல நம்ம எனக்கு அது நீங்க சொல்ற புரியல என்ன விஷயங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நம்ம கவர் கேட்டாங்கன்னே பண்ணுவோம். புரியல. இல்ல அதை அதாவது இக்னோர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நடந்தா நம்ம ஆஹ் என்ன பண்ணணும்? அதே ஆஹ் மாதிரி வந்து நம்ம வந்து எந்தெந்த ஆஹ் ஆஹ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், அது எல்லாத்தையும் இப்பதானே நமக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் நம்ம வந்து தவள ஆரம்பிச்சிருக்கோம். ம் ம் அடுத்து எந்திரிச்சு மெதுவா நடக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஓகே, ஓகே. ம் வேகமா ம் ம் நடக்கணும், அதுக்கப்புறம் ஓடணும், ம் இதெல்லாம் எல்லாம் இருக்கு. அதனால உங்களுக்கு போக போகவே உங்களுக்கு இதெல்லாம் ம் கிளியர் ஆயிடும் என்ன பண்ணணும். சரி, சரி, ஓகே. ஓகேங்க. அப்புறம் ரீசெண்டா இன்னொரு டவுட் வந்து ரீசெண்டா நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டே இருப்பேன். அவன் அந்த கம்பெனில இருந்தான், பர்சிஸ்டன்ட் ஒரு கம்பெனில இருந்தான். நான் சொன்னேன் அது வாங்கலா, பயங்கரமா குரோ ஆகுது. நான் சும்மா அனலைஸ் பண்ணுவேன். அவன் ப்ராஜெக்ட் நிறைய வாங்குவான், அடுத்தடுத்து பயங்கரமா குரோ ஆகுது. அவன் வாங்கல. அப்புறம் நான் நினைச்சேன், ஓகே நம்ம நம்ம அவன் என்ன சொல்றதுக்கு போல நம்ம வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தெரிய வருது 2 நாள் முன்னாடி, அதாவது ஒரு இன்ஃபோசிஸ்ல இருக்கவன், இல்ல விப்ரோல இருக்கவன், இன்ஃபோசிஸ்ல ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த இன்ஃபோசிஸ்ல வேலை செய்யற எம்ப்ளாயி என்னமோ இன்ஃபர்மேஷன் விப்ரோல இருக்கவன் அந்த
பாஸ் பண்ண உடனே அவன் ஏதோ 30 லட்ச ரூபாய்க்கு ஏதோ ஸ்டாக் வாங்கின உடனே அது ஏறிச்சு. 2.5 கோடியோ ஏதோ ஏறின பிறகு வித்துட்டு வந்துட்டான். அது வந்து செபி வந்து அவனை பேன் பண்ணிட்டாங்க. அது எப்படி? எனக்கு புரியல. அது இல்லீகல்னு அதுதான், எப்படி அதாவது ஆகுது? இன்சைடர் ட்ரேடிங் சொல்லி ம். ஒன்று இருக்கு. இன்சைடர் ட்ரேடிங்கை வந்து செபி பேன் பண்ணி ஆ. வச்சு. அதாவது ஒரு கம்பெனில வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னு சொன்னா அந்த கம்பெனி உடைய ஸ்டாக் ஏறும். ஓகேங்களா? நெகட்டிவ் ம். நியூஸ் ம். வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து இறங்கும். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஆ. இது ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியும்னா அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி. மத்தவங்க கம்பெனிக்குள்ள இருக்கிறவங்க, அந்த ம். கம்பெனிக்குள்ள இருக்கிறவங்க இந்த மாதிரி ம். நியூஸை வச்சு ம். மற்றவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது வந்து பர்சனல் கெயின் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, செபி இன்சைடர் ட்ரேடிங்கை வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. யாராவது அப்படி ம். பண்றதை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே, ஓகே. ரூல்ஸ் படி நாட் அலோட். பட் அவன் என்ன சும்மா இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 கம்பெனில வேலை செய்யறவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க இல்ல, சொல்றாங்க ஆமா, எனக்கு அந்த வந்து மாதிரி நடக்கும். இதுல சில ஆ. இது செபி பேன் பண்ணி வச்சிருக்கனால இதுல சில லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சில லூப் ஹோல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லுவார். என்ன லூப் ஹோல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஓகே. அது ரூபோஸ் யூஸ் பண்ணனால தான் இந்த ஆமா, சில செபி வந்து சமயங்களை பேன் பண்ணியிருக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க. ம். ஓகேங்களா? ம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சில லூப் ஹோல்ஸும் இருக்குது. அது ம். என்னென்ன ம். ம். மாதிரியான லூப் ஹோல்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி கிளாஸஸ் சொல்றேன். சரி, ஓகே. அவ்வளவுதான். வேற டவுட் இல்லை. இது ரெக்கார்டிங் எப்போ கிடைக்கும்? ரெக்கார்டிங்ஸ் இப்போ அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இதில் போட்டு விடுங்க, குரூப்பில் போட்டு விடுங்க. ரெக்கார்டிங்ஸ் ம். இன்ஷால்லா அவங்க சரி. as soon as possible அவங்க ஏற்றிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் the class is useful. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே. ம். அடுத்து என்ன? இல்லை, நீங்கள் சேட்டில் இருக்க படிச்சுட்டு இருக்கேன். மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு, சார் ஐ கான்ட் கோஆப்ரேட் வித் யூர் ஸ்பீட். ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தான் தெரியும். அதனால ஒன்றும் இல்லை, நீங்கள் பொறுமையாக என்ன பண்ணலாம், ரெக்கார்டிங்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சும். ஐ எம் நாட் ஹேவிங் சிஸ்டம். ஆப் டவுன்லோட் பண்ணலாமா, ஃபோனில் பண்ணலாமா, தாராளமாக பண்ணிக்கலாம். ஐ எம் வெரி நியூ டு திஸ். அதான் நீங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க, ஒரு டேப் வாங்கிக்கோங்க. நீங்கள் டேப்புங்கிறது ஒரு 4000 5000 ஒரு ரீசனபிளான டேப் கிடைச்சிருது. மொபைல் அப்படிங்கிறது அது ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அது ஒரு ஸ்டாண்ட் பை. எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம், வைக்கலாமே தவிர அதை நீங்கள் என்ன பண்ண முடியாது. ஒரு ஃபுல் டைமுக்கு அதை வைக்கிறதுங்கும் போது உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறது இன்னும் டெக்னிக்கல்ஸ்லாம் வரும்போது இன்னும் உங்களுக்கு மொபைலில் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால ஒரு டேபுங்கிறது இன்னைக்கு மொபைல் ஃபோனே 15,000 வந்துடுது. டேப் எடுத்துட்டிங்கன்னா 4000 5000 டேப் கிடைச்சிருது. அதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வேறு யாருக்கும் டவுட் இல்லைல்ல? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே, சூப்பர். ஓகே, அதனால நீங்கள் உங்களுக்கு டவுட் ஓகே. இருந்தாலும் இன்கேஸ் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜாக எப்போ வேணால் அனுப்பலாம். நான் அதை உங்களை பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ். வலைக்கும் ஸலாம்.